வணக்கம் நண்பர்களே. இது நெஞ்சை தொட்ட நிலா நாவல். ராஜேஸ்வரி அம்மாள் பூஜை அறையில் விளக்கேற்றி கந்தக சஷ்டி கவசம் பாடிக்கொண்டிருந்தார். காலை உணவை சமைத்துவிட்டு தான் ராஜேஸ்வரி அம்மாள் பூஜை அறைக்குள்ளேயே நுழைவார். எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாலுமே தனது கணவருக்கும் மகனுக்கும் பார்த்து பார்த்து சமைத்து தன் கையாலேயே பரிமாறுவார். வேலைக்காரர்கள் சுத்தபத்தமாக சமையலுக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி தந்து விடுவார்கள். கணவன் மேலும் மகன் மீதும் பெரும் பாசம் கொண்டவர். எத்தனை பார்த்து பார்த்து வேலைக்காரர்கள் சமைத்தாலுமே பெற்ற தாய் தனது அன்பையும் அக்கறையும் பாசத்தையும் கலந்து சமைப்பது போல இருக்காது என்பதால் உடம்புக்கு முடியவில்லை என்றால் கூட பெரும் சிரமப்பட்டு அடுப்பருகில் நின்று கிண்டி கிளறி தாளித்து என்று உணவை சமைத்து விடுவார். வேலைக்காரர்களுக்கு பின்புறம் குடியிருப்பு வீடுகள் உண்டு. அங்கே அத்தனை பேருக்குமே உணவு சமைக்கப்படும். முரளிதரன் ராஜேஸ்வரியின் ஒரே தவப்புதல்வன். ஆனந்த் இனியன் நீண்ட 10 வருட காத்திருப்புக்கு பிறகு பிறந்தவன். ஆனந்த் இனியன் குளித்துவிட்டு ஆகாய வண்ண முழுக்கை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்தான். தலையை வலதுபுறம் வகிடெடுத்து சீவினான். செண்டை எடுத்து மேலே பீச்சி கொண்டான். லேப்டாப் அடங்கிய சிறிய பெட்டியை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் 2 படியாக தாவி இறங்கினான். டைனிங் ஹாலில் அப்பா முரளிதரன் அமர்ந்து இவனுக்காக காத்திருந்தார். வாப்பா, இரவு உன் அறையில் ரொம்ப நேரமாக லைட் எரிந்தது. ரொம்ப நேரம் விழித்திருந்தாயா ஆனந்தா? ஆமாம்ப்பா, படுக்க விடிய காலம் 3 ஆயிடுச்சு. இன்று ஆஸ்திரேலியா நிறுவனத்தோட தொழில்முறை ஒப்பந்தம் போடப் போகிறோம் இல்லையா? அந்த வேலையை முடிக்கவே லேட் நைட் ஆயிடுச்சு என்று மகன் கூறவும், வேலைன்னு உடம்பை வருத்திக்காத ஆனந்தா, அங்கு வந்த ராஜேஸ்வரி அம்மாள் கூறினார். சரிம்மா. ஆமாம், இன்னைக்கு என்ன டிஃபன்? இட்லி, பொங்கல், தொட்டுக்க சட்னி, சாம்பார். தினமும் இதே தானா? போர் அடிக்குதுமா. ஏதாவது வகை வகையாக சமைக்கக்கூடாதா என்றான் ஆனந்தினியன். எனக்கு இவ்வளவுதான் தெரியும் என்று கொஞ்சம் வேகமாக கூறவும், ஏமா கோச்சிக்கிற? அம்மா சமையல் பிடிக்கலன்னா நீ ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கோ. அவள் வந்து உனக்கு வகை வகையாக சமைப்பா. இந்த காலத்தில் எந்த பொண்ணுமா சமைக்க பழகி இருக்கிறா? அதுவும் மேல்தட்டு வர்க்கத்தில் பொண்களுக்கு தங்கள் பங்களாவில் சமையலறை எந்த மூலையில் இருக்குதுன்னு கூட தெரியாது. அங்கே இங்கே சுற்றி என் கல்யாணத்தில் வந்து நிற்கலைன்னா உங்களுக்கும் பொழுதே போகாதே என்று ஆனந்த் புன்னகைக்கவும், இதை பாரு ஆனந்தா என்றவர் ஒரு கவரை நீட்டினார். என்னம்மா இது? பொண்ணோட ஃபோட்டோ எனவும் பிரித்து பார்த்தான். வெட்டிய முடியை முன்புறமாக போட்டு அழகான புன்னகையுடன் இருந்தால் அந்த பெண். நல்ல நிறத்தில் அழகாகத்தான் இருந்தா. பெண் அழகாக இருக்கிறா இல்லையா ஆனந்த்? ஆமாம்மா. அப்போ இவளை உனக்கு பேசி முடிச்சிடலாமா? என்னம்மா சொல்கிறீங்க என்று அவன் அதிர்வுடன் கேட்க, ஊர் சிதம்பரம், அப்பா கைலாஸ் பெரிய பிஸ்னஸ்மேன், உனக்கு கூட தெரியுமே. இவள் அவருடைய பெண் பிரியா, நரம்பியல் மருத்துவராக இருக்கிறா. நகரில் நல்ல பெயர். உன்னை கட்டிக்க இதை விட வேற என்ன தகுதி வேண்டும்? ஆனந்தா என்று ராஜேஸ்வரி கேட்க, இவ வேண்டாம். ஏன்? பெண் அழகாகத்தானே இருக்கிறா. ஆமாம், அப்புறம் எதுக்கு மறுக்கிற? பிடிக்கலம்மா. பெண் ரதி போல் இருக்கிறா. உனக்கு இவளுக்கும் 10 பொருத்தமும் பொருந்தி இருக்குது. கைலாஸ் நம்மோட சம்மதம் செஞ்சுக்க பெருசாக விரும்புகிறாரு என்று முரளிதரன் சொன்னான். அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்கான். டாக்டருக்கு படித்த பொண்ணுங்க. எனக்கு டாக்டர் மாப்பிள்ளையே வேண்டும்னு கேட்காம இந்த பொண்ணு உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறா. அதனால் சட்டுன்னு எந்த நிபந்தனையும் இன்றி சம்மந்தமும் சொல்லிட்டா. அம்மா ராஜேஸ்வரி சொல்ல, இதையெல்லாம் உங்களுக்கு யாருமா சொன்னா? ஏன் நம்ம தரகர் தான். அந்த வீணா போன தரகர் என் கையில் சிக்கினான்னா செத்தான். ஒரு நாள் நம்ம பங்களாவில் வச்சே எச்சரித்தோம். திரும்ப வருகிறார்னா என்ன அர்த்தமா? அந்த ஆளுக்கு என் மேலே பயமே இல்லைன்னு தானே. அவரை எதுக்கு குறை சொல்கிற நீ? அந்த ஆள் பொண்ணுங்க ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதால தானே நீங்கள் ஏன் உயிரை வாங்குறீங்க? இந்த பொண்ணு ஏன் வேண்டாம்? பொண்ணு அழகாத்தான் இருக்கிறா, நிறமாக தான் இருக்கிறா, டாக்டராகவும் இருக்கிறா. அவளுக்கு எந்த குறையும் இல்லை தான். ஆனால் அவளை என் மனசுக்கு பிடிக்கலை. என்ன மனசோ? உன் பாழாப்போன மனசுக்கு ஒருத்தையும் பிடிச்சி தொலைக்க மாட்டேங்குது. சொந்தம் சுற்றம் கம்பெனிகள்னு ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்க்குற. நாங்கள் காட்டுற பொண்ணுங்களும் அழகாத்தான் இருக்கிறாளுங்க. ஒருத்தையும் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அம்மா, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவ தான் உன் வருங்கால துணைவின்னு என் மனசை அவளை ஏற்றுக்கணும். பார்த்த முதல் பார்வையிலே அவள் என் மனசை கவர்ந்து கண்களின் வழியாக நுழைஞ்சு என் இதயத்துக்குள்ளே நுழைஞ்சு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துடணும். அவள் நினைவாகவே நாள் முழுக்க உறங்கும்போது கூட என் மனசு அவளிடம் அலைப்பாயினும். மொத்தத்தில் அந்த பெண் என் நெஞ்சை தொடும் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆனந்த் இனியன் புன்முறுவலுடன் கூறினான். அப்படி ஒரு பெண் எப்போது உன் கண்ணில் படுறது, உன் நெஞ்சை பறிக்கிறது? கேலியாக ராஜேஸ்வரி கேட்கவும், வராமல் போக மாட்டாள். அதுதான் எப்போது, யாருக்கு தெரியும் என்று அலட்சியமாக கூறவும்,
நீ எதிலும் குறை சொல்லும்படி இல்லாத நல்ல திறமைசாலி. ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் நீ ஏன் குறை சொல்லும்படி நடந்துக்கிற? அடுத்ததாக உன் அப்பாவை என் திருமணத்துக்கு பிறகுதான் நல்லாவே நான் பார்த்தேன். நான் இவரோட சந்தோஷமாக வாழலையா? உன்னை பெற்று தான் சீராட்டலையா? நீ சொல்கிறது எல்லாமே வரட்டு கற்பனை. நாங்கள் சொல்கிறோம், அப்படி ஒரு ரதி தேவி வந்து உன் மனசை கவர போகிறதே இல்லை. அப்படியே அந்த பொண்ணுக்கு அது குறை, இந்த பொண்ணுக்கு இது குறைன்னு சொல்லிக்கொண்டே இருந்தினா அப்புறம் நீ விநாயகர் போல காலத்துக்கும் பிரம்மச்சாரியாக தான் இருக்கணும். எல்லாம் வருவா. என்னை ஒரே பார்வையில் விரும்ப வைக்கும் பெண்ணும் வருவாள். என்னை ஒரே புன்னகையில் களவாடக்கூடிய தேவதையும் வருவாள். என் நெஞ்சை கொய்திடும் அந்த நிலவுக்காக காத்திருக்கிறேன். எத்தனை நாட்களானாலும் என் காத்திருப்பில் எந்த மாற்றமும் வராது. இனி பெண் கல்யாணம்னு வற்புறுத்தாதீங்க. ஆனந்தின் பேச்சால் பெற்றவர்களின் முகம் வாடியது. டாக்டர் பிரியாவை மறுக்க மாட்டான் என்று நம்பியவர்கள் மனதில் ஆனந்தினியன் பிடி மண்ணை அள்ளி போட்டதில் கலங்கித்தான் போயினர். ஆனந்தினியன் கோயம்புத்தூரில் புதிதாக தொழில் தொடங்க இடம் ஒன்றை பார்க்க சென்றான். அவனுடைய தந்தை கடலூர், பன்ருட்டி, சிதம்பரம், விருதாச்சலம் போன்ற பெருநகரங்களில் நகைக்கடை, துணிக்கடை, நூல்மில் போன்றவற்றை நிறுவி கடலூர் மாவட்டத்திற்குள் தொழில் செய்தார். கடலூரை சுற்றி எக்கச்சக்க விவசாய நிலங்கள் இருந்தன. அங்கு முந்திரி, பலா, திராட்சை, தென்னை போன்றவை பயிரிடப்பட்டன. ஆனந்தினியன் லண்டனில் MBA படிப்பை முடித்துவிட்டு 23 வயதில் இந்தியா வந்தான். குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் தனியொருவனாக கையில் எடுத்தான். நேரம் காலம் பாராமல் உழைத்தான். இப்போது வயது 30 ஆரம்பம். இந்த 7 வருடங்களில் அபார வளர்ச்சியை கண்டான். 2 வீலர் ஷோரூம், 4 வீலர் ஷோரூம், பெரிய பெரிய மெகா மால் என்று தொழில் விரிந்து பறந்தது. விழுப்புரம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்ட தலைநகரங்களிலும் நிறுவனங்கள் நம்பர் 1 இளம் தொழிலதிபர் என்று பெயர் எடுத்து விட்டான். ஆனந்தினியன் நல்ல சிவந்த நிறம், ஆண்மை ததும்பும் அழகன், பேரம்சத்துடன் நெடுநெடு உயரத்தில் பறந்து விரிந்த தோளுமாக இருப்பான். அவனை கடக்கும் எந்த பெண்ணுமே அவன் மேல் ஆசைப்படாமல் கடந்து போக மாட்டாள். அழகோடு பணமும் சொத்தும் தொழில்களும் இருந்ததால் அவனிடம் பழக முற்பட்ட பெண்கள் ஏராளம். ஆனால் அவன் எந்த பெண்ணிடமும் மயங்கியதில்லை. அவன் காணும் பெண்களில் ஒருத்தி கூட அவன் மனதை வென்றதில்லை. அவனுள் தன் வருங்கால மனைவியை பற்றிய கற்பனை உண்டு. நிலவு போன்ற வட்டமுகம், பிறை நெற்றி, கருவண்டு கண்கள், கூர்மையான எள்ளுப்பூ பற்கள், தாமரை இதழ், வெண்முல்லை மொட்டாக பற்கள், குழிவிலும் கதுப்பு கன்னங்கள், கொடி இடை, அடர்ந்த நீண்ட தலைமுடி, நல்ல உயரம் என்று பார்த்து பார்த்து ஒரு உருவத்தை மனதில் செதுக்கி வைத்திருக்கிறான். அந்த உருவம் அவன் முன் நிஜத்தில் வந்தால்தான் அவன் மனம் நெகிழும், மயங்கும். அவனுடைய பெற்றோர் அவனுக்கு திருமணம் செய்து பார்க்க ஆசைப்படுகின்றனர். தனது கற்பனையால் தான் திருமணம் தள்ளி போகிறது என்று சில நேரம் தன்மேலேயே ஆனந்தினியனுக்கு கோபம் வரும்தான். அவன் நண்பர்கள் பெரும்பாலானோருக்கு திருமணம் முடிந்துவிட்டது, உன் மகனுக்கு எப்போது திருமணம் என்று கேட்போருக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும் பெற்றோர்கள் மீது பரிதாபம்தான் ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் காட்டும் எந்த ஒரு பெண்ணையுமே கட்டிக்கொள்ள மனசு வரமாட்டேன் என்கிறது. கோயம்புத்தூரின் நடு மையமான காந்திபுரத்தில் பஸ் ஸ்டாண்டின் அருகிலேயே 1/2 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இடத்தை காட்டினான் புரோக்கர். இடம் ரொம்ப பிடித்து போனது. பட்டு, தங்கம், வைரம், வெள்ளி என்று தனித்தனி பிரிவு, சிறுவர்களுக்கான ஆடை பிரிவு, பெண்களுக்கான ஆடை பிரிவு, ஆண்களுக்கான ஆடை பிரிவு, மளிகை, பழங்கள், காய்கறிகள், தோல் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் என்று விற்பனை செய்யும் பெரிய அடுக்குமாடி ஷாப்பிங் மால் கட்டுவதற்கும் இடம் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன விலை என்றாலும் வாங்கிவிட முடிவு செய்தான். இடம் பிடிச்சிருக்குதா சார்? புரோக்கர் கேட்டான். பிடிச்சிருக்குப்பா என்றான் ஆனந்தினியன். இதுபோல இடம் கிடைப்பது அரிது சார். இந்த இடம் 2 நாட்களுக்கு முன்பு தான் விற்பனைக்கே வந்தது. இது விற்பனைக்கு வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்தின் சொந்தக்காரர் ஏன் விற்கிறார்? பண தேவை தான் சார். விலை அதிகமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இதையே முடிச்சிடலாம். நீயும் இடத்தின் சொந்தக்காரரும் நாளை ஹோட்டல் கௌதம் வந்து விடுங்கள். அங்கே தான் பார்க்க போகிறோம். தங்க போகிறேனா என்றான். ஓகே சார் என்றார் புரோக்கரும். ஆனந்தினியன் ஹோட்டலுக்கு வந்தான். மதிய உணவு உண்டான். அரை சாவியை வாங்கி கொண்டு போய் உடை மாற்றி படுக்கையில் விழுந்தான். ஒரு குட்டி தூக்கம் போட்டான். பின் மாலை எழுந்தான். குளித்து ஃப்ரெஷ் ஆகி வெளியில் கிளம்பினான். தந்தைக்கு ஃபோன் செய்து கொண்டே நடந்தான். நல்ல இடம்தான்ப்பா, ஷாப்பிங் மால் கட்ட சரியான இடம், எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனந்தினியன் கூறவும், கூடுதலான விலை என்றாலுமே முடித்து விடு இனியா, உன் தேர்வு சரியாகத்தான் இருக்கும். மழை இன்னும் 4-5 நாளில் வலுக்கும் என்று வானிலை செய்தியை டிவியில் சொல்கிறார்கள். அதனால் பத்திரப்பதவியும் முடித்துவிட்டே வந்துடு. நீங்கள் இல்லாமலாப்பா? நான் எதுக்குப்பா வீணா அலையணும்? முன்ன போல் என்னால் அலைய முடியல இனியா. சரிப்பா, சரி நான் பார்த்துக்கிறேன் என்றவன் பின் தாயிடம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தான். பின்னர் வெளியே கிளம்பினான்.
பக்கத்தில் பெரிய மைதானத்தில் புத்தக கண்காட்சி நடந்தது. அதனை கண்டவனுள் ஆர்வம் மேலிட அதற்குள் நுழைந்தா. புத்தகங்களை நோட்டமிட்டு கொண்டே நடந்தா. எதிரில் வந்த அந்த பெண்ணை அவன் கவனிக்கவே இல்லை. அப்பெண் உணர்ந்து நகர்வதற்குள் பலமாக ஆனந்தினியன் அவள் மேல் மோதிக்கொண்டா. பலமான மோதல்தான். மோதிய வேகத்தில் பேலன்ஸ் தவறி அந்த பெண் கீழே விழ போனாள். அவள் கீழே விழாமல் விரைந்து சட்டென்று இனியன் அவளை தாங்கி பிடித்தான். அவனுடைய ஒரு கை அவளுடைய கொடி இடையிலும் இன்னொரு கை முதுகிலும் இருந்தது. அவன் பறந்து விரிந்த மார்பில் மோதி அவன் பிடியில் நின்றாள் அந்த பெண். அவன் முகத்தருகே அவள் முகம். அவள் முகத்தை உற்று நோக்கிய இனியனின் இமைகள் சட்டென்று விரிந்தது. பார்வை கூர்மையானது. அவள் உருவம் கண்களை துளைத்து கொண்டு இதயம் நுழைந்து ஏறி சிம்மாசனமிட்டு அமர்ந்தது. நிலவாய் ஜொலித்த முகத்தில் முத்தமிட தோன்றிய எண்ணத்தை கட்டுப்படுத்தினா இனியன். அந்த பெண் முயன்று அவன் உடம்பிலிருந்து சிரமப்பட்டு விடுதலையானாள். ஏய் மிஸ்டர், அறிவில்லையா? பார்த்து வரக்கூடாதா? இப்படியா வந்து எரும மாடு கணக்கா மேலே இடிப்ப? சீறினாள். நான் பார்த்து வந்ததே இல்லையே, நான் கிட்ட வரும்போது ஒதுங்கி இருப்பது தானே என்று கேட்க நினைத்தான். ஆனால் கூறாமல் புன்னகையுடன் அவள் அழகிய வதனத்தை ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்தான். கண்கள் என்ன பிடரில இருக்கு? அப்படியே எரும கணக்கா மோதினாலும் மோதியதோடு விடாம உங்களை யார் தாங்கியெல்லாம் பிடிக்க சொன்னது? அவன் மௌனம் கலையாமலேயே நிற்க, என் இடத்தில் ஒரு ஆண் இருந்திருந்தால் இப்படி இழுத்து இறுக்கி கட்டி அணைத்து வீர சகாசம் செய்து காப்பாற்றி இருப்பீங்களா? உங்களை போன்றவங்களை போலீஸில் பிடித்து கொடுத்தால்தான் சரிப்பட்டு வரும். சொல்லுங்க எனவும். என்ன சொல்லணும்? சிரிப்புடன் கேட்டான் இனியன். எந்த ஊர்? கடலூர். கடலூரிலிருந்து கோயம்புத்தூருக்கு பொண்ணுங்களை இடிக்கத்தான் செலவு பண்ணிட்டு வந்தீங்களா? உங்கள் ஊரில் பொண்ணுங்களே இல்லையா? பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஆனால் உன்னை போன்ற அழகான என் மனதுக்கு பிடித்த பெண் இல்லை என்று ஆனந்தினியன் புன்னகை புரியவும், உங்கள் பேர் என்ன? ஆனந்தினியன். பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது என்று உதட்டை பிதுக்கவும், ஏன் ஆள் பார்க்க நன்றாக இல்லையா? ஹலோ ஹலோ, நான் கடக்குங்க, இது டூ மச்சான பேச்சு. நான் யார் தெரியுமா? சொல்லுங்க. தெரிஞ்சாதானே என் பெற்றோர்களை கூட்டிக் கொண்டு வந்து உங்களை பெண் பார்க்க வர முடியும். ஐயோ! அவள் காதை பொத்தி கொள்ளவும் அவள் தோழி அருகில் வந்தாள். ஏய், இந்த ஆள் என் மேலே இடித்ததும் இல்லாமல் கட்டி இறுக்கி அணைச்சதும் இல்லாமல் என்னென்னவோ பேசுகிறாரடி, இவரை சும்மா விடக்கூடாதுப்பா என்று அப்பெண் ஆவேசமாக கூற, அங்கே கூட்டம் கூடவும் அந்த தோழி, நமக்கு எதுக்குப்பா வம்பு, வாப்பா போயிடலாம் என்று இழுத்து கொண்டு வெளியேறி ரோட்டில் கூட்டத்தில் கலக்கவும் தான். அப்பெண் சென்றது இனியனின் புத்திக்கே உரைத்தது. வேக வேகமாக வெளியே வந்தா. தேடிய விழிகளுக்கு அவள் கிடைக்காமல் போகவும் அப்படியே மனம் கலங்கி நின்றான். பின் ஹோட்டலுக்கு வந்தான் இனியன். உணவு உண்ண பிடிக்கவில்லை. பால் மட்டுமே கொண்டு வர சொல்லி பருகிவிட்டு படுத்தான். அவன் விழிகளை நிறைத்த அவன் தேடி அலைந்த தேவதையின் உருவம் ஞாபகம் அவனை அலைக்கழித்தன. இவ்வளோ பெரிய நகரில் அவள் யார் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற நினைவு அவனை மிரட்டியது. நீ யாரடி பெண்ணே? உன் பேரென்னடி கண்ணே? இத்தனை நாளும் என் இதயத்தில் கற்பனையாக உலா வந்த உன்னை நேரில் காணவும் நான் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதே சமயம் நீ சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்ததும் நான் பட்ட வேதனைக்கும் துயரத்துக்கும் அளவே இல்லை. தேவதையே, நான் மீண்டும் உன்னை காண வேண்டும். அப்போது உன்னை இன்று போல தவறவிட மாட்டேன். உன்னிடம் என் மனம் திறப்பேன். என் நெஞ்ச காதலை கூறுவேன். உன் சம்மதத்தோடு உன்னை மனம் முடிப்பேன். சட்டென்று என் முன் தென்றலாக தோன்றினாய். பின் மின்னலாக மறைந்து மாயமானாய். ஒரே பார்வையில் என் இதயம் பறிபோனது உன்னிடம். அது உனக்கு தெரியுமோ இனியவளே? ஒரே நொடியில் என் மனம் உன் வசமானது என்றால் நீ என்னை புரிந்து கொள்வாயா? என் நெஞ்சம் கவர்ந்த நிலவு நீதான் என்றால் என்னை நீ நம்புவாயா? நீ எங்கிருக்கிறாய் என்னவளே? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இனியவளே? உன்னை கண்டதும் இதயம் நிறைந்துவிட்டது. வயிற்று பசியும் மறந்து போனது. என்னை நான் மறந்து போனேன். உன்னை கண்ட இனிய நினைவுகளில் மகிழ்கிறேன். நீயும் என்னை நினைத்து கொண்டிருப்பாய் மகிழ்ச்சியோடு. இல்லை என்றாலும் கோபத்துடனாவது நினைத்து கொண்டுதான் இருப்பாய். அழகிய பூங்கொடியே, என் தோல் சேர என்று வருவாய். நீ வருவாய் என்று காத்திருக்கிறேன் கண்மணியே. இனியன் அந்த பெண்ணின் நினைவுகளோடு புலம்பியபடியே தூங்கி போனான். அவன் காத்திருப்பு கை கூடுமா? மறுநாள் விழித்து எழும்போதே விழிகளில் அந்த தேவதையே வந்து நின்றாள். அவளை தவற விட்டு விட்டோம் என்று மனம் தவித்தது. மனம் பாரமானது. உள்ளூராக இருப்பாளா அல்லது வெளியூராக இருப்பாளா என்ற கேள்வி மனதில் வண்டாக குடைய இனியன் குளித்தான். பெயரளவில் உணவு உண்டான். லேப்டாப்பை எடுத்து மெயிலை செக் பண்ணான். வர்த்தகம் தொடர்பான வேலைகளை மேலாளருக்கு ஆணையிட்டான். இடத்தின் உரிமையாளரும் புரோக்கரும் வந்து நிற்க, ஹலோ சார், ஐ எம் சேகர். நான் ஒரு இன்ஜினியர். சேகர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரில் தொழில் செய்கிறேன்.
அந்த இடம் என்னுடைய பூர்வீக சொத்து. அதை விற்கக்கூடாது என்று தான் இருந்தேன். ஆனால் விற்கும்படியான சூழ்நிலை வந்துவிட்டது. அதை தான் விற்கிறேன். ஐயம் ஆனந்தினியன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். சேகர் சரியான நிர்ணயத்துடன் இடத்தின் விலையை சொன்னார். பேராசைப்படாத அவன் உள்ளம் ஆனந்த இனியனுக்கு பிடித்திருந்தது. ஆனந்த இனியன் கூடவே 2 கோடி சேர்த்து வழங்குவதாக கூறவும், ரியலி நீங்கள் அற்புதமான மனிதர் இனியன். இன்றைய காலகட்டத்தில் அடித்து பிடித்து அடுத்தவனை ஏய்த்து பிழைக்கும் மனிதர்கள் மத்தியில் நான் கேட்ட தொகையோடு மேலும் 2 கோடியை கொடுப்பதாக ஒத்துக்கொண்ட உங்கள் உயர்ந்த உள்ளம் பிடித்திருக்கிறது என்று மகிழ்ந்தான் சேகர். இது பூர்வீக சொத்து என்றீர்களே சேகர், சூழ்நிலை காரணமாக விற்கும் உங்கள் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும் என்று எனக்கு புரிகிறது. பாட்டன் முப்பாட்டன் சொத்தை விற்பது எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று தெரிகிறது. அதனால் தான் நீங்கள் கேட்ட பணத்தை விட அதிகமாக கொடுத்து என்றான் இனியன். அதோடு இந்த இடத்தை பார்க்க வந்துதான் அவனுடைய தேவதையின் தரிசனமுமே கிடைத்ததே. அதை மனதிற்குள் எண்ணி குளிர்ச்சியானான். தான் 1 கோடியே அதிகமாக அதனால் தான் கொடுத்தான். அந்த இடத்தின் வர்த்தகத்தை பேசி முடித்தாயிடுச்சு. பத்திரப்பதிவு என்னைக்கு வைத்து கொள்ளலாம்? ஆனந்தினியன் கேட்க, நாளைக்கே வைத்து கொள்ளலாமே. சரிங்க சார். சேகர் பணத்தை செக்காக வாங்கி கொள்கிறீர்களா அல்லது உங்கள் வங்கி கணக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யட்டுமா? என் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபரே பண்ணிடுங்க சார் என்றான் சேகர். உடனே ஆனந்தினியன் அவன் வங்கி கணக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய புரோக்கரும் ஒரு பெரும் தொகையை கொடுக்க அவனோ பெரும் மகிழ்ச்சியானா. நாளை வந்துடுறேன் சார் என்று சேகர் கிளம்பினான். புரோக்கரும் கிளம்பினான். பின் அறையை பூட்டி கொண்டு வெளியே வந்தான். காரை எடுத்துக்கொண்டு அவள் கண்ணில் படவே இல்லை. மறுநாள் கவலையுடன் கடலூர் புறப்பட்டான் இனியன். நிலத்தின் பத்திரத்தை தாய் ராஜேஸ்வரியின் கைகளில் கொடுக்க பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு பின் பீரோவில் பத்திரப்படுத்தினார். மகனின் முகம் என்றும் தாமரையாக மலர்ந்திருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கூம்பி வாடி வதங்கியிருக்கவும் ராஜேஸ்வரி மகனின் அருகில் போய் அமர்ந்தார். சட்டென்று இனியன் தாயின் மடியில் தலை வைத்து படுக்கவும் அவன் முடி கோதி முகத்தை நீவி விட்டவாறே கேட்டார். ஆனந்தா, நீ இப்படியெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறவனே இல்லையே, ஏன் என்னாச்சு? கோயம்புத்தூரில் ஏதாவது நடந்ததா? பரிவுடன் கேட்க இனியனுக்கு தாங்க முடியவில்லை. அம்மா, நான் அவளை பார்த்தேன். எவ்வளோ ஆனந்தா, என் தேவதையே. என்னது, நிஜமாவா? நீ சொல்கிறது நிஜமா? உன் மனதுக்கு பிடித்த பெண்ணை நீ பார்த்துட்டியா? மகிழவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாமா? ஏன் ஆனந்தா? அவளை கண்ட கொஞ்ச நேரத்திலேயே மாயமாக மறைந்து விட்டாலே. அவள் அதே கோயம்புத்தூரா அல்லது வெளியூரிலிருந்து புத்தக கண்காட்சிக்கு வந்தாளான்னு தெரியலையேம்மா. அப்போது அவள் பேர் என்னன்னு தெரியாது, ஊர் எதுன்னு தெரியாது. ஆனால் உன் சீதையை நீ கண்டுவிட்டாய், அப்படித்தானே? ஆமாம்மா. பிறகு தேடி பார்த்தாயா? ஒரு இடம் விடாமல் சுற்றி திரிந்து தேடி பார்த்து விட்டேன். அவள் இருப்பிடம் அகப்படவே இல்லை. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது இனியா? அதுதான் எனக்கே தெரியலம்மா. என்ன வயசு இருக்கும்? 23 அல்லது 24 இருக்கலாம். படித்து கொண்டிருப்பாளா அல்லது வேலை செய்து கொண்டிருப்பாளா? நீ எங்கே தேடுவாய்? அவள் வேறு நகரமாக இருந்து விட்டால் எப்படி தென்படுவாளோ தெரியலையே. அதுதாம்மா எனக்கும் குழப்பமாக இருக்குது. மனசெல்லாம் வலிக்குதுமா. அம்மா, அவை இல்லாமல் எனக்கு திருமணம் என்ற ஒன்று நடக்கவே நடக்காது. அப்படியே அச்சு அசல் என் கற்பனை பெண்மா அவள். அவள் பணக்காரியா ஏழையா, படித்தவளா படிக்காதவளா எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. ஆனால் எனக்கு அவளை மிகவும் பிடிச்சிருக்குது. சரி சரி, கலங்காத. உன் காதலுக்கு அபார சக்தி இருந்தால் உன் முன்னாடி வந்து நிற்பா. நிஜமாக தான் சொல்கிறீங்களாம்மா? நீ இந்த அளவு அந்த பெண் மேலே உருகி கரைகிறாயே, அது அந்த கடவுளுக்கு தெரியாமல் போகாது இல்லையா? அவளை கொண்டு வந்து உன் முன்னே அந்த ஏழுமலையானே நிறுத்துவான். அம்மா வார்த்தையை நம்புப்பா. அவன் தாயின் வார்த்தையை நம்பினான். நீ இப்படி சோக கீதம் வாசிக்கிறத பார்க்க சகிக்கவே இல்லை. எழு, திடமா இரு. கனவு நிஜமாகும். உன் கற்பனை உண்மையாகும். நம்பணும். நம்பினால் நீ ஜெயிப்ப. சரியா? இனி என் தாயின் சொல் கேட்டு திடமானான். மதியத்துக்கு மேலே குளித்துவிட்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டான். மாலை பெரும் மழை பிடித்து கொண்டது. இரவு கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்ந்தான். மறுநாள் ஆஃபீஸ் போக முடியாத அளவுக்கு மழை பெய்தது. ஆனாலுமே கஷ்டப்பட்டு போய் நிற்க பாதி பேர் கூட வரவே இல்லை. தமிழகம் முழுக்க மழை வெளுத்து வாங்கினாலும் கடலூரில் மிக அதிக மழை பொழிந்தது. அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் என்று வெளியே செல்ல முடியாமல் கடலோர மாவட்டங்களான கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிக அதிகமான கனமழை பொழிந்தது. வானிலை இயக்குனர் வேறு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை வங்கக்கடலில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களில், புதுவையிலும் மிக கனமான மழையும் தென் மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு மழை பொழியும் என்று தொலைக்காட்சி சேனல்களில் கூறியது வேறு மக்களின் வயிற்றில் புலியை கரைத்தது.
4ஆம் நாள் 5ஆம் நாள் தொடர் மழை பொழிய நீர்நிலைகளான ஏரி, குளம், கிணறு, குட்டை எல்லாமே நிரம்பிவிட்டது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி எல்லா ஏரிகளையும் நிரப்பியதால் பல ஏரிகள் உடைப்பெடுத்து விட்டது. கடலூரில் உள்ள ஏரிகள் உடைப்பெடுத்து பல மீனவ கிராமங்களுக்குள் புகுந்துவிட்டது தண்ணீர். நகரத்தில் தாழ்வான வீதிகளில் வெள்ளம் வழிந்தோடு வீடுகளிலும் புகுந்துவிட்டது. பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுப்பு. பல தனியார் அலுவலகங்களில் நீர் புகுந்து விட்டதால் விடுமுறை. பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்ததாலும் வயர் அறுந்து விழுந்ததாலும் உயிரிழப்பு ஏற்படும் என்று மின்சாரமும் தடைப்பட்டது. நிறைய இடங்களில் இருள் மூழ்கியது. மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டது. கலெக்டர் நிற்க நேரமில்லாமல் அலுவலர்களோடு கலந்து ஆலோசித்து வெள்ளம் வடிய சில துரித நடவடிக்கைகளை எடுத்து கடலூரிலேயே மழைதான் ஜெயித்தது. கடலோர காவல் படையினர், தீயணைப்பு துறையினர், இராணுவம் போன்றவை மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் களத்தில் இறங்கியது. இனியன் தான் நடத்தும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மற்றும் அவனுக்கு சொந்தமான 3 திருமண மண்டபங்களிலும் மக்களை தங்க வைத்தான். அவர்களுக்கான உணவு மற்றும் பிற செலவுகளை தானே செய்தான். கலெக்டர் அவனோடு படித்தவர். அவனின் தன்னார்வம் அவருக்கும் தெரியும். சுனாமியின் போதும் தானே, புயலின் போதும் தானே, மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கின் போதும் தானே. அவன் குடும்பம் செய்யும் நல்ல செயல்களும் அதுதான். மழை என்றும் பாராமல் மீட்பு படையினருடன் மக்களை மீட்க புறப்பட்டான் இனியன். நிறைய மக்களை அவனிடத்தில் தங்க வைத்தான். மக்களுக்கு 3 வேளை உணவு வழங்கப்பட, பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட, பாய் போர்வையும் வழங்கினான், உடைகளையும் வழங்கினான். கிட்டத்தட்ட 5000 மக்கள் அவனிடம் தங்கினர். இனியனுக்கு மழையில் நனைந்து ஜுரமும் சளியும் வந்துவிட மாத்திரை போட்டுக்கொண்டான். மறுநாள் இனியன் தன் உடம்பின் மேல் அக்கறை கொள்ளாமல் கிளம்ப ராஜேஸ்வரிக்கு பகீர் என்றது. இனியா, உடம்பு சரியில்லைன்னும் போது இந்த மலையில் கிளம்புறியப்பா, வேணாம் என்றார். அம்மா, ஜுரம் மாத்திரை போட்டால் சரியாயிடும், இப்போ பரவாயில்ல. ஸ்கூல்லையும் மண்டபத்துலேயும் தங்கியிருக்கிற மக்களுக்கு உணவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணுமில்ல. நான் போய் சோதிக்கலைன்னா சமையல்காரங்க கடமைக்கு தானமாக சமைத்து போடுவாங்க. மழைக்காலம், வீடு வாசலை விட்டுட்டு நாடோடியாக கணவன் மனைவி பிள்ளைன்னு நிராதரவாக வந்து நிற்கிற மக்களுக்கு உணவு சரியில்லைன்னா அவங்க வேண்டா வெறுப்பாக சாப்பிட்றது உள்ளே செல்லாதுமா. அதுதான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்ததாக நிறைய பேருக்கு ஜுரம், சளி, வயிற்றுப்போக்குன்னு இருக்கான். பேசிக்கொண்டே போன இனியனின் பேச்சில் குறுக்கிட்டார் ராஜேஸ்வரி. ஐயோ பாவம், என்ன இனியா சொல்கிற, பதறினார். ஆமாம்மா, மழைக்கால நோய்கள் மட்டுமில்லாமல் காலரா போன்ற தொற்று நோய்கள் ஏற்பட்டால் நிறைய உயிர் சேதம் ஏற்படக்கூடும். நீ சொல்கிறது பயமாக இருக்கே. இருக்கிற மருத்துவர்கள் போதவில்லம்மா. அரசுக்கிட்ட கலெக்டர் மற்ற மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவர்களை அனுப்ப சொல்லி கேட்டிருக்கிறாரு. அரசாங்கமும் அதற்கான செயல்களில் ஈடுபட்டிருக்குது. மருத்துவர்கள் வந்தார்களா இல்லையா என்று கலெக்டரை சந்தித்து கேட்கணும். கலெக்டர் ரமேஷ்குமார் என்னோட வெளிநாட்டில் படித்தவன் தான், தெரியும் இல்லையா? தெரியும். நான் கிளம்புறேம்மா. விடாமல் பேயா கொட்டுற மழையில் வெளியே போகாமல் வீட்டில் இருப்பேன்னு நினச்சேன். என்னம்மா நீங்கள் இவ்வளோ காரணம் சொல்லியும் புரிஞ்சுக்கலையே. ஊராருக்கு உழைக்கிறேன்னு நீ உடம்பை கெடுத்துக்குவியோ? பயமாக இருக்குடா. நான் உன்னை பெற்றவள் இல்லையா? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. நீ என் நிலையில் இருந்து பாரு. என் பயம் என்னன்னு உனக்கு தெரியும். நாளைக்கு உனக்குன்னு பிள்ளைங்க வந்த பிறகு தன்னால் தெரிஞ்சுக்குவ. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. ரோடெல்லாம் சகதியும் இடுப்பளவு தண்ணீருமா இருக்குது. காரை மெல்லமாக ஓட்டுப்பா. பயப்படாதீங்கம்மா, நான் வரேன். இனியன் கிளம்பினான். பெரும் கஷ்டப்பட்டு பள்ளிக்கு வந்தான். காலை உணவு சமைக்குமிடம் போனான். உணவை உண்டு பார்த்தான். நல்ல சுவையுடன் தான் இருந்தது. சமையலர்களை பாராட்டி விட்டு வந்தான். மருத்துவ முகாம் நடைபெறும் ஹாலுக்கு வந்தான். 2 டாக்டர்களும் 4 நர்ஸுகளும் பள்ளியில் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்க கலெக்டருக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ ரமேஷ், சொல்லுப்பா இனியா. பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவ உதவி அளிக்க 2 மருத்துவர்களும் 4 செவிலியர்களும் போதலப்பா. மற்ற மாவட்டத்திலிருந்து மருத்துவர்கள் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ கட்டாயம் வந்துடுவாங்க. இனியா, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரமேஷ் என்று ஃபோனை வைத்தான். டாக்டர்களில் ஒருத்தி இளம் பெண் டாக்டர். இனியன் அருகில் வந்தான். சார், என்ன தெரியுதா என்று கேட்கவும், தெரியலையே மேம் என்றான். நான் பிரியா. எந்த பிரியா? யோசனையுடன் அவன் புருவம் உயர்த்தினான். சிதம்பரம் டாக்டர் பிரியா. இன்னும் விளங்கலையே மேடம். உங்கள் பேர் ஆனந்தினியன் தானே? ஆமாம். உங்கள் அப்பா பேர் முரளிதரன், அம்மா ராஜேஸ்வரி. நீங்கள் பெரிய தொழிலதிபர். ஆமாம். என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, எப்படி? தரகர் மூலமாக உங்கள் ஃபோட்டோவும் ஜாதகமும் எங்களுக்கு கிடைச்சிது. ஓ, இப்போ தெரியுது மேடம். நீங்கள் பிஸ்னஸ்மேன் கைலாஸோட ஒரே பெண் பிரியா. சிதம்பரம். ஓகேவா? எஸ் சார். நம்ம இருவருக்கும் ஜாதக பொருத்தம் அம்சமாக இருந்தது. ஆனால் நீங்கள் வேண்டாம் என்று நிராகரித்து விட்டதாக தரகர் சொன்னார். ஏன் என்ன நிராகரிச்சிங்க இனியன் என்று கேட்கவும்,
பிரியா, இது பர்சனல் விஷயம். நீங்கள் முதல்ல போய் பேஷண்ட்டை கவனிங்க, அப்புறமா பேசலாம் நாம. எனக்கு என்ன குறை? அவள் முகம் வாடி கேட்டாள். குறைன்னு ஏதும் இல்லைங்க, நீங்கள் வேலையை பாருங்களேன் ப்ளீஸ். படிப்பில் குறையா, அழகில் குறையா, இல்லை வேலையில் தான் குறையா, இல்லை குடும்ப கௌரவத்திலா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது இனியன். இனியன் தர்ம சங்கடத்துடன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே நின்றான். என்ன காரணத்தினால் என்னை நிராகரித்தீர்கள் என்று தெரிய வேண்டுமே. அந்த பிரியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் முழித்தான். இப்போது சொல்ல வேண்டுமென்று அவசியமில்லை, பிறகு யோசிச்சு கூட சொல்லலாம். அவ்வாறு அவள் செல்லவும் ஆனந்த் இனியன் அவளிடமிருந்து விடுபட்டு நகர்ந்து சென்றான். மாலை நேரம் கழித்து நித்யவர்ஷினி வீட்டிற்குள் நுழைந்தாள். நித்யவர்ஷினி ஒரு இளம் அரசு மருத்துவர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிகிறாள். நித்யா, ஏம்மா லேட்டு? தாய் கேட்கவும், ஹாஸ்பிட்டலில் ஒரே வேலைம்மா, அதுதான். சரிம்மா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் செஞ்சுட்டு வா, சூடாக சாப்பிட்லாம். நித்யவர்ஷினி உடை மாற்றி கொண்டு வந்தாள். தாய் தோசையை பரிமாறவும் உண்டு முடித்தாள். அம்மா, என்ன நித்யா? தனலட்சுமி கேட்டாள். நான் நாளை வெள்ள சேதம் ஏற்பட்ட பகுதிக்கு மருத்துவம் பார்க்க போகணுமேம்மா. எங்கே போகணும்? பக்கத்து கிராமத்துக்கா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் தான் பெரும் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம், அதுக்கு என்ன, அங்கே தான் போகணும். ஏய், என்ன விளையாடுறியா? நிஜமாக தாம்மா சொல்கிறேன், இது அரசு ஆணையமா? அடுத்ததாக எங்களை போல இளம் டாக்டர்களை சேவை மனப்பான்மையுடன் முன்வர சொல்கிறாங்க முதலமைச்சர். தனிப்பட்ட முறையில் ஆர்டர் வரவில்லை இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இவ்வளவு டாக்டர் வரணும்னு கேட்குறாங்க. எங்கள் சீஃப் டாக்டர் என்னையும் போக சொல்கிறாரு. எனக்கும் இதில் பூரண விருப்பம்தான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்போடா வரும்னு எதிர்பார்த்தேன், வந்துடுச்சு, கிளம்ப போகிறேன். நித்யவர்ஷினி, அதெல்லாம் வேண்டாம், வேகமாக தனலட்சுமி கூறினாள். வீட்டில் விசேஷம் வரப்போகுது, அதனால் அண்ணனும் மாமனும் உன்னை போக அனுமதிக்க மாட்டாங்க. மாமா நான் கேட்டால் சம்மதிப்பார், நீங்களும் அண்ணனும் தான் சம்மதிக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல விசேஷம் வரப்போகுது, இப்போ போய் நீ இந்த அடமலையில் வெளியூர் போகிறேன்னு சொல்கிறது நல்லாவே இல்லை வர்ஷினி என்று தாய் அதட்டினாள். அம்மா, வீட்டில் விசேஷம் வர இன்னும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குமா? எந்த ஊருக்கு போக சொல்கிறார் ஒன்று டீன்? அது நம்ம விருப்பமா? கடலூர் ஒரு 350 கிலோமீட்டரில் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே வேணா போ. சென்னை வேண்டாமாம்மா, அது இங்கேருந்து 500 கிலோமீட்டர்லாம் இருக்குது. மாமா கிட்ட கேளு, அவனை அனுமதிச்சா கடலூர் போனால் போ என்று தனலட்சுமி சொல்லி வாய் மூடும்போதே உள்ளே மாமா வந்தான். எதுக்கு அனுமதிக்கணும் அம்மா சொல்கிறாங்க வர்ஷினி? பாசமாக கேட்டான். மாமா, மழை வெள்ளத்தால் சேதமான 4 மாவட்டங்களுக்கு அரசு மருத்துவர்களில் பாதி பேர் போகணுமா. வயதான மருத்துவர்களை காட்டிலும் மழையிலும் குளிரிலும் பணிபுரிய ஏற்றவர்கள் இளைஞர்கள் தான் என்பதால் இளம் மருத்துவர்களை மருத்துவம் பார்க்க அனுப்ப சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்குது மாமா. எங்கள் டீன் என்னையும் போக சொல்கிறாரு. அம்மா தான் வீட்டில் விசேஷம் அது இதுன்னு காரணம் காட்டி போக வேணான்னு சொல்கிறாங்க. எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, நான் போயிட்டு வரேனே மாமா. ஏழைகளுக்கும் வெள்ளத்தில் பாதித்தவர்களுக்கும் சேவை செய்ய விரும்புகிறேன். மலர்விழியும் வரா, எனக்கு துணை இருக்குது மாமா. நீங்கள் சம்மதிச்சா அம்மா அண்ணனால் தடுக்க முடியாது, அதுதான் நீங்கள் என்று தயங்கவும், உடம்புக்கு முடியாமல் போயிட்டா கஷ்டமே நித்யா என்று சந்திரன் அன்புடன் கூற, மாமா நான் என்ன சின்ன பிள்ளையா? நானும் டாக்டர் தானே, என் உடம்பை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியாதா? ப்ளீஸ் மாமா, என்னை சேவை செய்ய அனுமதிங்க. வர்ஷினி அவனிடம் பரிதாபமாக கெஞ்ச, மாமன் சந்திரன் சிறு புன்னகையுடன், ஓகே மாமா, உன்னை கடனூர் போக அனுமதிக்கிறேன். நித்யா, மாமாவுக்கு இப்போ சந்தோஷமா? எனவோ நித்யவர்ஷினி பெரிதாக ஆனந்தத்துடன் தலையசைத்தாள். நித்யவர்ஷினி அன்று இரவே கிளம்பி கொண்டிருந்தாள். ஜாக்கிரதை, உடம்பை பார்த்துக்கோ என்று அண்ணன் சிவா கூறினான். ஏதாவது தொற்று நோயை இழுத்து கொண்டு வந்துடாத அம்மா தனலட்சுமி கூறினாள். வேலைக்கு சாப்பிடு நித்யாமா, பத்திரமா இருமா, மலர் வெளியை விட்டு பிரியாமல் இரு என்று சந்திரன் கூறினான். சரி மாமா. புது ஊர், வெள்ள சேதம் பாதித்த ஊர், அதுவும் ஏதாவது முகாம்களில் நீயும் பொதுமக்களோடு தான் தங்க வேண்டியிருக்கும். வெளியில் போகாத, அப்படியே போகிற சூழ்நிலை வந்தால் கூட நம்ம மலரோட போ, சரியா என்று சந்திரன் கூறிக்கொண்டிருக்கும்போது டாக்டர் மலர்விழியும் வந்துவிட்டாள். அந்த மாமன் நம்ம மலர் என்று கூறியது காதில் விழுந்ததுமே மலர்விழி சிலிர்த்து போனாள். அதன் பின் பெருமூச்சொன்றை வெளிப்படுத்தினாள். சந்திரனை ஆள பார்த்து கொண்டே அருகில் சென்றாள். மலர்விழியும் நீயும் போறேன்னு நித்யா சொன்னதால தான் அவளை அனுப்பவே சம்மதிச்சேன். இவள் பாதுகாப்பு உன் பொறுப்பு. இன்னும் 1 மாசத்துல நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, உனக்கு தெரியுமில்ல, அதனால் அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ என்றான் சந்திரன். இருவரையும் காரில் அழைத்து வந்து கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விட்டான் சந்திரன். அங்கே இருந்து 4 சொகுசு பேருந்துகளில் அத்தனை டாக்டர்களும் ஏறினார்கள்.
நித்யவர்ஷினியும் மலர்விழியும் கடலூர் செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்து கொள்ள பேருந்து புறப்பட்டது. நித்யவர்ஷினியும் மலர்விழியும் மகப்பேறு மருத்துவராக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிகிறார்கள். நித்யவர்ஷினி பேரழகி, நல்ல நிறம், சிற்பம் போன்ற மேனியுடையவள். வயது 26. அழகி மட்டுமல்லாது நல்ல திறமைசாலியும் கூட. ஒரு தனியார் கல்லூரியில் பல லட்சங்களை கட்டி MBBS முடித்தாள். கையோடு DGOவும் முடித்தாள். ஆனால் மேற்படிப்பு அரசு கல்லூரியில்தான் படித்தாள். பின் அரசு மருத்துவர்களுக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அவள் சொந்த ஊரிலேயே மருத்துவராகவும் பணிபுரிகிறாள். மலர்விழி அவள் உயிர் தோழி. இருவரும் ஒன்றாக படித்தவர்கள்தான். இப்போது வேலையும் பார்க்கிறார்கள். வீடும் பக்கத்து வீடு. எப்போதுமே இணை பிரிவதில்லை. விடியற் காலையில் கடலூர் வந்து இறங்கினார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் டாக்டர்களை ஏற்றிக்கொண்டு வந்த பஸ் கடலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நின்றது. கலெக்டரின் ஆணைப்படி ஒவ்வொரு முகாம்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டனர். நித்யவர்ஷினி, மலர்விழி, அவர்களுடன் வந்த கோயம்புத்தூர் டாக்டர்கள் பாதி பேர் இனியனுக்கு சொந்தமான ராஜேஸ்வரி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அனுப்பப்பட்டனர். பள்ளி மிக பிரம்மாண்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட 75 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலே இருந்தது. மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களுடன் பள்ளி கம்பீரமாக நின்றது. அங்கே 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தாராளமாக தங்கியிருப்பது கண்டு வியந்து போனாள் நித்யவர்ஷினி. மாடியில் டாக்டர்களுக்கு அறை ஒதுக்கி கொடுத்தனர். நித்யவர்ஷினி தங்கிய அறையில் 6 பேர் தங்கியிருந்தனர். ஒவ்வொருவராக குளித்துவிட்டு வந்தனர். சாப்பிட அழைத்து சென்றனர். டாக்டர்களுக்கு தனி அறையில் உணவு பரிமாறப்பட்டது. உணவு சூடாகவும் சுவையாகவும் இருந்தது. உணவுக்கு பின் அந்த அறையை விட்டு வெளியேறி வராண்டாவிற்கு வந்தனர் நித்யவர்ஷினியும் மலர்விழியும். வெளியே மழை விடாமல் கொட்டி கொண்டிருந்தது. ஸ்கூல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா மலர் என்று நித்யவர்ஷினி கேட்கவும், ஆமாம்ப்பா, இத்தனை வசதிகளுடன் மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளியை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த பள்ளியின் சொந்தக்காரர் மிக பெரிய தொழிலதிபரா. இவங்களுக்கு எக்கச்சக்க தொழில்கள் இருக்கா என்றாள் மலர்விழி. பள்ளி குப்பை கூலமாகிவிடும் என்று பார்க்காம பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே தங்க வைக்க நல்ல மனசு வேண்டும் இல்லையா மலர் என்றாள் வர்ஷினி. இவ்வளவு மக்களுக்கும் 3 வேளை உணவு வழங்குவது அவரோட சொந்த செலவிலாம். படுக்க பாய் போர்வைன்னு வழங்கி அப்பப்பா எவ்வளவு செலவாகும் என்று மலர் வியக்க, அவருக்கு ரொம்ப பெரிய பரந்த மனசு தான் இல்லையா? இது மட்டுமில்லையா, நகரில் 3 திருமண மண்டபமும் இருக்கான். அதிலும் மக்கள் தங்கியிருக்கிறார்களாம் என்று மலர்விழி கூறவும், சிலரிடம் நிறைய பணம் இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. இவரிடம் பணமும் இருக்கு, மனமும் இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது அபூர்வம். நாட்டில் இவர்களைப் போல நிறைய பேர் இருந்தால் நாடு முன்னேறும், மக்களும் பயன்பெறுவார்கள் என்று வர்ஷினி பிரமிப்புடன் கூறினாள். நீ சொல்வதும் சரிதான் நித்யா. இவர் தங்கமான ஆளா. சுனாமியின் போது கடலூரில் வீடிழந்த 100 மீனவர்களுக்கு இவருடைய தந்தை தன் சொந்த இடத்தில் சொந்த செலவில் 100 வீடுகளை கட்டி கொடுத்தாராம். இவரோ தந்தைக்கு கொஞ்சமும் சளைத்தவர் இல்லையா என்பதைத்தானே புயல் வந்தபோது நிரூபித்தாராம். அப்படி என்ன செஞ்சாரு? தானே புயலின் போது வீடு இழந்த 300 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. நிஜமாவா? ஆமா நித்யா. இந்த பெரும் மழை பேய்மழையின் காரணமாக வீடிழந்த மக்களை கணக்கெடுக்கிறாராம். இப்போது அவர் 500 வீடு கட்டி கொடுக்க இருக்கிறதா திட்டமா? இந்த நியூஸ் எல்லாம் எப்போ சேகரிச்ச நீ? முதல் ஆளாக குளித்து விட்டு வெளியே வந்த நான் இருக்கிற சில பேரை சந்தித்தேன். இதெல்லாம் இவங்க சொன்ன நியூஸ் தான் என்று மலர் சொல்லவும், அப்படிப்பட்ட நல்லவரை பார்க்கணும் இல்லையா என்று ஆர்வமாக நித்யவர்ஷினி கேட்டாள். கண்டிப்பாக பாராட்டி விடலாம், பார்த்து. ஆனந்தினியன் கிரேட் இல்லையா நித்யா? நித்யவர்ஷினிக்கு சட்டென்று பொறி தட்டியது. என்ன பேர் சொன்னாய்? ஆனந்தினியன். அவர்தான் இந்த பள்ளிக்கு சொந்தக்காரராம். 7 நாட்களுக்கு முன்பு நம்மூர் புத்தக கண்காட்சியில் என்மேல் மோதினவன் கூட தன் பெயர் ஆனந்தினியன் தான் சொன்னான். நித்யவர்ஷினி கூறவும், ஆனந்தினியன்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒரு பொறிக்கு உன் மேலே மோதி இருக்கலாம் என்று மலர்விழி பதில் சொன்னாள். ஊர் கூட கடலூர்னு சொன்னதாப்பா ஞாபகம். நித்யவர்ஷினி நெற்றியில் ஒற்றை விரலால் தேய்த்து கொண்டே கூறவும், ஆனந்தினியனோ பெரிய பிஸ்னஸ்மேன். இந்த ஆனந்தினியனுக்கு அங்கென்ன வேலையா? அப்படியே வேலையா இருந்து அங்கே வந்திருந்தாலும் வேலை முடிந்ததும் ஊரில் திரும்பி இருப்பார். அதை விட்டுட்டு கண்காட்சிக்கெல்லாம் வந்து சும்மா வெட்டியாக ஊர் திரிவாரா? என்ன நித்யா நீ? குழப்பமாக இருக்கே மலரு. எதுக்கு குழம்பணும்? கண்காட்சியில் பார்த்தால் ரொம்ப சிறு வயதாக இருந்தார். ஜீன்ஸும் காலர் இல்லாத டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு வெட்டியாக ஊரை சுற்றி திரிகிறவர் போல இருந்தார். நீ சொல்கிறது கூட சரியாக தான் இருக்கும். என் மேலே மோதினவன் இவராக இருக்க மாட்டான். அவன் தோற்றமும் பேச்சும் என்னை இழுத்து இறுக்கி கொண்டதையும் பார்க்க சுத்த பொறுக்கி போல தான் இருந்துச்சு என்றாள் நித்யவர்ஷினி. கீழ்த்தளத்திலேயே பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் இருந்தது. அங்கு தான் மருத்துவ முகாமும் நடந்தது. டாக்டர்களும் நர்ஸுகளும் அமர்ந்து வரிசையில் வந்த மக்களை சோதனையிட்டு அவர்களுடைய நோய்க்கு ஊசி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து கொண்டிருந்தார்கள். நித்யவர்ஷினியின் வலப்பக்கம் மலர்விழியும் இடப்பக்கம் பிரியாவும் அமர்ந்திருந்தார்கள். கொஞ்சம் கூட்டம் குறைந்ததும்
நோயாளிகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு வர்ஷினியை பார்த்து புன்னகைத்தாள் பிரியா. ஐ எம் பிரியா, என் ஊர் சிதம்பரம் என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். ஐ எம் நித்யவர்ஷினி, என் ஊர் கோயம்புத்தூர் என்று தானும் அறிமுகப்படுத்தி கொண்டாள் நித்யவர்ஷினி. வாங்கம்மா, உடம்புக்கு என்ன பண்ணுது என்று நோயாளியை கேட்டாலுமே பிரியாவின் கவனமெல்லாம் பார்வையெல்லாம் வாயிலேயே இருந்தது. அதை கண்ட நித்யவர்ஷினி, பிரியா, உங்கள் கவனமெல்லாம் வரும் நோயாளிகள் மேல் இல்லை போல, அடிக்கடி வாசலையே பார்க்குறீங்களே, யாரையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. யாரையாவது பார்க்க வேண்டுமென்றால் போய் பார்த்துட்டு வாங்களே, வேலையை அப்புறமா பார்க்கலாம், கவனக்குறைவாக மாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. பிரியா வெளவெளத்து போனாள். யாரை எதிர்பார்க்குறீங்க, சும்மா சொல்லுங்க, நித்யவர்ஷினி விடாமல் கேட்டாள். அது மிஸ்டர் ஆனந்தினியனை தான் எதிர்பார்க்குறேன். இந்த நேரமெல்லாம் வந்துடுவார், மணி 12 ஆக போகுது, இன்னும் வரலையே தயங்கி தயங்கி கூறவும், அவர் உங்களுக்கு முதல்லையே தெரியுமா? ஆச்சரியத்துடன் வர்ஷினி கேட்டாள். உங்கள் உறவா? இல்லை, ஆனால் உறவாக விரும்புகிறேன். புரியலையே. அவர் ஜாதகம் என் வீட்டுக்கு தரகர் மூலமாக வந்தது. ஜாதகமும் பொருந்திருந்தது. அவர் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆனால் அவர் என்னை நிராகரித்து விட்டதாக தகவல் வர ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அவர் பள்ளிக்கே மருத்துவ சேவைக்காக நான் வருவேன்னு நினைக்கவே இல்லை. அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்றவளின் வார்த்தைகளில் சந்தோஷம் இருந்தாலும் வலி இருப்பதை உணர்ந்தாள் நித்யவர்ஷினி. நீங்கள் அழகாகத்தான் இருக்கிறீங்க. உங்களை அவர் எப்படி நிராகரிக்கலாம்? இதில் நீங்கள் டாக்டராக பணிபுரிபவர். என்னை ஏன் பிடிக்கலன்னு நேற்று நீங்கள் நேராகவே கேட்க வேண்டியது தானே? அதையும் கேட்டேனே, என்ன சொன்னார்? பதிலே சொல்லலை. போனால் போகிறார்னு விட்டு விடுங்களேன் பிரியா. நாளை யோசித்து வந்து பதில் சொல்லுங்கள் என்றேன். அவர் பதிலுக்காக காத்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம், நான் இங்கு இருக்கும் நாட்களில் எப்படியாவது அவரை மடக்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். பிரியா சிரிக்கவும், ஏற்கனவே எவளிடமாவது அவர் பயங்கியிருந்தா? நித்யா கேட்க நினைத்தாள், ஆனால் கேட்கவில்லை. நித்யவர்ஷினி, அவரை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. மணந்தால் அவரைத்தான் மணப்பேன். யார் குறுக்கே வந்தாலும் விடமாட்டேன். அவரை இன்னொருத்திக்கு விட்டு தரவும் விடமாட்டேன் என்று பிரியா ஆவேசமுடன் கூற, பிரியாவின் முன் நின்று பேசண்ட் அவளின் பேச்சின் அர்த்தம் புரிந்து முகம் சொலித்தார். ஆனந்தினி, எனக்கு இவளை பிடிக்கவில்லை என்றால் தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கிக் கொள்வது தானே நல்லது. ஒரு நல்ல பெண்ணுக்கும் அழகு. ஏன் இந்த பிரியா இப்படி பேசுகிறாள்? பாவம் ஆனந்தினியன் என்று அவனுக்காக இறக்கப்பட்டாள் நித்யவர்ஷினி. மணி 12:30 வாக்கில் மலர்விழி நித்யவர்ஷினியை பார்த்து கேட்டாள். நித்யா, உன் ஃபோன் அங்கே? அடடா, ஃபோன் அறையிலேயே இருக்குது, மறந்து அங்கேயே வச்சுட்டேன். மழையின் காரணமாக செல்ஃபோன் அவ்வளவா ஒர்க் ஆகலை. ஏதோ ஒரு சில நேரம்தான் ஒர்க் ஆகுது. அப்படி இருக்க இதில் நீ அறையில் வைத்து விட்டு வந்து விட்டால் உன் அம்மா, மாமா, அண்ணன் யாராவது ஃபோன் செஞ்சிருக்க போகிறாங்க. போய் ஃபோனை எடுத்துகிட்டு வா நித்யா. மலர்விழி சொல்ல பார்த்து கொண்டிருந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் செய்துவிட்டு எழுந்தாள். மாடி அறைக்கு போனாள். ஃபோனை எடுத்து பார்க்க அம்மா, அண்ணா, மாமா 3 பேருமே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மாமன் சந்திரனுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ மாமா, ஃபோனை அறையிலேயே வச்சுட்டேன், இப்போ தான் பார்த்தேன், உங்கள் அழைப்புக்கு இருந்தது, சாரி மாமா. நீ தங்கியிருக்கிற இடம் வசதியாக இருக்காமா? இருக்கு மாமா. பாதுகாப்பாக இருக்கா? ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. ஒரு தனியார் பள்ளியில் தங்கியிருக்கிற மக்களுக்கான வைத்தியம் பார்க்கணுமா? நான் நல்லா இருக்கேன், கவலைப்பட வேண்டாம். மழையின் காரணமாக டவர் எல்லாம் பழுதாக இருக்குது மாமா. நெட்வொர்க் கிடைக்கும்போது நானே ஃபோன் பண்ணுறேன். அம்மா அண்ணாக்கிட்ட என் நலத்தையும் சொல்லிடுங்க. சரிம்மா என்று சந்திரன் ஃபோனை வைத்தான். ஃபோனில் தமக்கு வந்த மெசேஜ்களை பார்த்து கொண்டே நித்யவர்ஷினி நடந்தாள். ஒரு வளைவில் திரும்பியவள் எதிரில் வந்தவனை கவனிக்காமல் சட்டென்று அவன் மேல் வேகமாக மோதிவிட்டாள். தன்மேல் வேகமாக மோதி விழப்போன பெண்ணை இழுத்து இறுக்கி நின்றது ஆனந்தினியினே தான். அவன் இப்படியொரு நிகழ்வை எதிர்பார்க்கவே இல்லை. தன்மேல் பூப்பந்தாக மோதியவள் கீழே விழாமல் காக்க இழுத்து இறுக்கி முகத்தை ஆராய்ந்தவன் பெரிதாக ஆனந்தமானான். அவன் தேவதை, கோயம்புத்தூரில் கண்ட தேவதை, சட்டென்று மின்னலாக தோன்றி மாயமாகி போன தேவதை. அவளை மீண்டும் காண்போமா மாட்டோமா என்ற கவலையோடு நாட்களை கழித்து கொண்டிருந்தவன் முன்பு, அதுவும் அவனிடத்திலேயே அவளை காணவும் மனசெல்லாம் மல்லிகை மலர்ந்து மனம் பரப்பியது. அவளை தொட்டவுடன் அவனுள் மின்சாரமாக உருவான உணர்வுகளால் அடித்து செல்லப்பட்டவன் அவளை ஆசையோடு மேலும் இறுக்கி கொண்டான். அவளோ அவனிடமிருந்து விடுபட போராடவும் அதை உணர்ந்தவன் அவளை விட்டான். ஆனந்தினியன் முறைத்து கொண்டு நின்ற நித்யவர்ஷினியிடம் புன்னகையுடன் கேட்டான். நான் உங்கள் மேலே கோயம்புத்தூரில் மோதியதை மனதில் வைத்து கொண்டு விடாமல் என்னை தேடிக்கொண்டு கடலூருக்கு வந்து என் மேலே மோதி இடித்து விட்டீர்கள் இல்லையா என்றான். ஹலோ, அனாவசிய பேச்செல்லாம் வேண்டாம். இவர் பெரிய மன்மதன். இவர் அழகில் மயங்கி இவரை மறக்க முடியாமல் கடலூருக்கே தேடிக்கொண்டு வந்து இடிக்க வந்துட்டேனாக்கும் என்று கேலியாக கூறி உதட்டை பிதுக்க, ஏன் நான் அழகன் இல்லையா, மன்மதன் இல்லையா? நிறைய பேர் என்னை அழகன் என்றும் மன்மதன் என்றும் தானே சொல்கிறார்கள் என்று கூறி சிரிக்கவும், ரொம்ப தான் கர்வம் என்று தோளில் முகத்தை இடித்தாள்.
நான் தான் பார்த்து வரவில்லை, நீங்கள் பார்த்து வரலாம் இல்லையா என்று நித்யவர்ஷினி சீரவும், இது ஏன் நான் அன்னைக்கு கோயம்புத்தூரில் கேட்டிருந்தா என்ன சும்மா விட்டிருப்பீங்களா என்றான் ஆனந்தினியன். நித்யவர்ஷினி அன்றைய நினைவை ஞாபகப்படுத்த தன் தவறு புரிந்தது. கோபத்தை விட்டாள். சாரி சாரி, வெரி சாரி என்று மன்னிப்பை கேட்டாள். பின் நகருங்க, நான் வேலையை பார்க்கணும் என்றாள். என்ன வேலை? இந்த முகாமில் தங்கியிருக்கும் மக்களுக்கு வைத்தியம் செய்ய வந்திருக்கிறேன். நீங்கள் டாக்டரா? ஆமாம். நீங்கள்? இந்த முகாமை பார்வையிட வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன பெரிய கலெக்டரா என்று துடுக்குத்தனமாக கேட்க, நான் கலெக்டர் இல்லை, ஆனால் இது என் பள்ளி, இவர்கள் என் மக்கள், இவர்களின் நலம் விசாரிக்கவும் உணவு உறைவிடம் பற்றி கேட்க போகவும் வந்தேன். ஓ சாரி சாரி என்றாள் நித்யவர்ஷினி. கலெக்டர் மேலும் பல டாக்டர்களை அனுப்பி உள்ளதாக சொன்னார். அவர்களையும் வரவேற்கலாம் என்று தான் வந்தேன். தங்கள் வரவு நல்வரவாகட்டும் டாக்டர் என்று கூறி அழகாக ஆனந்தினியன் சிரித்தான். நீங்கள் தான் அந்த ஆனந்தினியனா? ஆமாம். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, பரந்த மனசு. மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எங்கள் சின்னையா போல் யாரும் வரமாட்டாங்க, அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டார்கள். எங்கள் சின்னையா தங்கம் வைரம்னு புகழ்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு பொறுப்பான மனிதர் என்று அன்று கோயம்புத்தூரில் தெரியல என்றவள் இதழ் விரித்து அழகாக புன்னகைக்கவும், அப்புன்னகையின் அழகை ஆழ்ந்து நோக்கி கொண்டே, அன்று என்னை ஒரு பொறுக்கி என்று நினைத்து விட்டீர்கள், அப்படித்தானே? அன்று சாயம் போன ஜீன்ஸும் காலர் இல்லாத பனியனிலும் பார்க்க சின்ன பையன் போல் இருந்தீங்களா? இன்றைய உடைக்கும் அன்றைய உடைக்கும் நிறைய வித்தியாசம். அன்றைய பேச்சு கூட கொஞ்சம் சரியில்லாமல் தானே இருந்தது. சாரி, தவறாக நினச்சிட்டேன். உங்களை பற்றி காலையில் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாய் போயிடுச்சு நித்யவர்ஷினி ஆனந்தத்துடன் கூறினாள். சும்மா ஆனந்தினியன்னே கூப்பிடுங்களேன். நானா? பேர் வைக்கிறது பேரை சொல்லி அழைக்கிறதுக்கு தான் மிஸ். நித்யவர்ஷினி என் பெயர். ரொம்ப ரொம்ப நல்ல பெயர், அழகான பெயர் என்று ஆனந்தினியன் ரசித்து சொன்னான். மேலும் பேசியவாறே நடந்தனர். மருத்துவ முகாம் நடைபெறும் அறைக்குள் ஆனந்தினியனும் நித்யவர்ஷினியும் ஜோடியாக நுழையவும் பிரியா இருவரையும் முறைப்புடனும் குரோதத்துடனும் பார்த்து கொண்டிருந்தாள். நித்யவர்ஷினி தன் சீட்டில் அமர்ந்து வேலையை பார்க்க தொடங்கினாள். ஆனந்தினியன் மருத்துவர்களை வரவேற்றான். பின் ஆனந்தினியன் அங்கிருந்த மக்களிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தான். எங்கே நின்றாலுமே எவரிடம் பேசி கொண்டிருந்தாலுமே அவன் பார்வை மட்டும் வர்ஷினியையே விடாமல் சுற்றி சுற்றி வந்தது. நித்யவர்ஷினியின் அழகை அள்ளி அள்ளி ஆசையுடன் அவன் கண்கள் பருகியது. அவனின் பார்வை அம்பு நித்யவர்ஷினியுள் இறங்கி பெரும் அவஸ்தையை கொடுத்தது. ஏன் இப்படி இவர் ஆழ்ந்து விழுங்கி விடுவது போல என்னை பார்க்கிறார்? அவர் எங்கிருந்தாலும் அவர் பார்வை மட்டும் என் மேலேயே இருக்கிறது. கௌரவமும் அந்தஸ்தும் சேவையுள்ளமும் கொண்ட ஆனந்தினியனின் பார்வை என்னிடம் ஏதோ உணர்த்த துடிக்கிறது. அது என்ன செய்தியாக இருக்கும்? பிரியாவின் பார்வை அவரையே வைத்த விழி எடுக்காது, பருந்தாக மாறி சுற்றி சுற்றி வட்டமிடுகிறது. ஆனால் இந்த இனியன் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அங்கிருக்கும் அத்தனை பேருமே தன்னை கண்டு கொள்வார்களோ என்ற எண்ணமே இல்லாமல் ஏன் இப்படி பார்த்து வைக்கிறார்? மலர் அவரின் பார்வையை கண்டு கொண்டாள். என்னை கிண்டலடிப்பாளே. இந்த பிரியா கண்டு கொண்டால் என்னை உண்டு இல்லை என்று ஒரு வழி பண்ணிவிடுவாளே. என்ன செய்வது? அவர் பார்வையில் படாமல் அவர் கிளம்பும் வரை இந்த அறையை விட்டு வெளியேறி விடுவது தான் நல்லது. நான் இங்கிருந்தால் அவர் பார்வை அம்பு என்னையே குறிவைத்து தொலைக்கும். நான் சென்று விட்டால் அவருக்கும் எனக்கும் ஏற்பட இருக்கும் அவப்பெயரும் நீங்கும். இவ்வாறெல்லாம் யோசித்தவாறே எழப்போன நித்யவர்ஷினியை மலரின் குரல் தடுத்து நிறுத்தியது. நித்யவர்ஷினி, எங்கடி கிளம்பிட்ட? அது அந்த மன்மதன் ஏன் உன்னை அப்படி ஆழ்ந்து கண்களை விரித்து பார்த்து வைக்கிறார் என்று மலர் கேட்கவும், எந்த மன்மதன்? நித்யவர்ஷினிக்கு புரிந்தாலும் புரியாதது போல கேட்டாள். உனக்கு தெரியாது பாரு, ஆனந்தினியனைத்தான் சொல்கிறேன். அவர் ஒன்றும் என்னை பார்க்கல, பிரியாவைத்தான் அப்படி பார்க்குறாரு. பிரியாவையா? அவளை அவர் திரும்பி கூட பார்க்கலையே. 1-2 முறை பார்த்தபோது ஆர்வம் இல்லாமல் தானே பார்த்தாரு. நீ தேவையே இல்லாமல் அவர் பார்வையை ஏன் குற்றம் சொல்கிற? எப்பேற்பட்ட மனிதன், அந்தஸ்தில் உயர்ந்த மனிதன், அவர் எதுக்கு என்ன பார்க்கணும்? அது அவரைத்தானே கேட்கணும். நீ தூரம் இருந்தா உன் தரிசனம் தெளிவாக தெரியலன்னு ஆனந்தினியன் கிட்ட போக நினச்சி தான் எழுந்தாயா? மலர் விழி கேட்க, என்ன மலர் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் சரியாக தானே பேசுகிறேன். நீ அறைக்கு போய் ஃபோனை எடுத்து வரும்போது எதற்கு அவரோடு சிரித்து சிரித்து பேசிக்கொண்டே வந்தாய் என்று கேட்க, அது நான் தெரியாமல் அவர் மேலே மோதிட்டேனா? என்னை விழாமல் தாங்கி பிடிச்சார். அன்றைக்கி கோயம்புத்தூரில் அவர் மோதியதுக்கு பதில் நீ மோதிட்டியா? அப்படித்தானே? மலர் விழி முறைப்போடு கேட்க, தெரியாமல் நிகழ்ந்துடுச்சுடி, சாரி சொல்லிவிட்டு நீ திரும்பி பாராமல் வரலாம்ல. எதுக்கு அவரோடு சேர்ந்து அப்படி இழிச்சு பேசிக்கிட்டே வந்த? உன்னை மாமா, அண்ணன், அம்மா 3 பேரும் என்ன நம்பித்தானே விட்டுருக்குறாங்க? கோபமாக மலர் கேட்டாள். உன்மேல அவர்கள் கொண்ட நம்பிக்கைக்கு இனி பங்கம் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிய நித்யா கோபித்து கொண்டாள். பின் உணவருந்த சென்றனர்.
அங்கேயும் எதிர்வரிசையில் அமர்ந்த ஆனந்தினியன் இவளைத்தான் பார்த்து கொண்டே உண்டான். நித்யா, அந்த ஆளுக்கு உன்மேல ஒரு இது போல என்று மலர் கூறவும், எது போல? விருப்பம் போல. சும்மா உளராத, பெரிய மனுஷன் மேலே அபாண்டமாக களங்கம் கற்பிக்காத. நான் ஒன்றும் சும்மா கற்பிக்கலை, அவர் பார்வையை வைத்து தான் கற்பிக்கிறேன். பார்க்கறது தப்பா? பார்க்கறது தப்பு இல்லை. ஆசையோடு நேசத்தோடு உன்னை அவர் பார்க்குறாரு பாரு. மன்மதன் உன்னை லவ் பண்ணுறாருன்னு தான் தோணுது. பார்த்த முதல் நாளே யாருக்காவது காதல் வருமா? சும்மா உளறி கொண்டு இருக்காத. சீக்கிரமாக சாப்பிட்டு முடி. கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின்னாடி மாலை திரும்பவும் வேலை தொடங்க வேண்டும் என்றாள் வர்ஷினி. நித்யா, மழை விடாமல் இப்படி மக்களோட இயல்பு வாழ்க்கையை கெடுக்குதே. இந்த மழை எப்போதான் நிற்குமோ தெரியலையே என்று மழையை பற்றி மலர் கவலைப்பட நித்யவர்ஷினிக்கும் அப்பாடா என்றிருந்தது. ஆனந்தினியனும் சென்று விட்டான். பின் இரவு ஒரு முறை வந்து டாக்டர்களின் நலம் விசாரித்து விட்டு போனான். அவன் இரவு வந்தது தன்னை பார்க்க என்பது போலவே நித்யாவுக்கு தோன்றியது. இரவு 10 மணிக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் நித்யா. நேற்றிரவு பயணம் செய்து வந்த களைப்பு, நாளெல்லாம் ஓய்வின்றி மருத்துவம் பார்த்தது என்று அவளுக்கு பெரும் அலுப்பை தர படுத்தவுடனே உறங்கிவிட்டாள். ஆனால் இனி நாள் உறங்க முடியவில்லை. நித்யவர்ஷினியின் நினைப்பிலேயே உருகி கொண்டிருந்தான். அவளோடு பேச வேண்டும் என்று தவிப்பு கூடியது. ஆனந்தினியன் மேல் நித்யவர்ஷினி மோதிய சமயம் அவள் கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்து சிதறியது. அவள் தான் எடுத்து பேட்டரி எல்லாமே போட்டு சரிப்படுத்தினான். ஒர்க் செய்தானே பார்க்குறேன் என்று சாதரியமாக கூறி அவன் நம்பருக்கு ஒரு மிஸ்டு காலும் கொடுத்தான். பின் உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகுது என்று கூறி அவளிடமே ஃபோனை கொடுத்து விட்டான். அதன் பிறகு நினைப்பாய் அந்த நம்பரை ஆனந்தினியன் சேவ் பண்ணி வைத்து கொண்டான். நித்யவர்ஷினியின் ஃபோன் நம்பர் இருக்கவும் ஃபோன் செய்து பேசினால்தான் என்ன என்று தோன்றியது. தோன்றிய எண்ணத்தை உடனே செயல்படுத்தினான். ஃபோன் ஒலிக்கவும் நித்யா தூக்கம் கழிந்து எடுத்து பார்த்தாள். புது நம்பராக இருந்தது. யாராக இருக்கும் என்று புரியாமல் ஆன் செய்து காதருகே கொண்டு வந்தாள். ஹலோ என்றாள். ஹலோ, நான் ஆனந்தினியன் என்ற குரலை கேட்டதும் பதறிப்போனாள். பக்கத்தில் மலர் உறங்கிக் கொண்டிருக்க எழுந்தால் வம்பு பேசுவாளே என்று பயந்து, ஹலோ ஹலோ நித்யவர்ஷினி, நான் பேசுறது கேட்குதா? என்று முணுகினாள். போர்வையை இழுத்து தலையோடு மூடிக்கொண்டாள். தூக்கத்திலிருந்து உங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி என்று ஆனந்தினியன் கேட்க, ஆமாம் இல்லை என்று திணறினாள். சாரிங்க, சும்மா பேச வேண்டும் போல தோணுச்சு, அதுதான். சரி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? புது இடம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுத்துதா? எனக்கு தான் தூக்கம் வரவே மாட்டேங்குது. நாளைக்கு இங்கே வாங்க, தூக்கத்துக்கு மாத்திரை தரேன். சாப்பிடவும் பிடிக்கல, வயிறு மந்தமாக இருக்கும், அதுக்கும் மாத்திரை தரேன். மனசும் சரியில்லை. நித்யவர்ஷினி பதில் சொல்லாமல் இருக்கவும், ஏன்னு கேட்க மாட்டிங்களா நித்யா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டான். ஏன் முரண்டு செய்யுதே நித்யவர்ஷினி? எதுக்காக? ஒரு பெண்ணை விரும்புது, அந்த பெண்ணை பிரியாமல் அந்த பெண்ணோடையே இருக்க வேண்டும் போல தோணுது. இந்த எண்ணத்தை மாற்ற உங்ககிட்ட மாத்திரை இருக்கா? நித்யவர்ஷினி பேசாமடந்தையாக ஆகி போனாள். ஆனந்தினியன் சின்ன புன்னகையுடன் ஃபோனை அணைத்தான். ஆனந்தினியன் பேச்சை கேட்ட நித்யவர்ஷினியால் மீண்டும் தூங்கவே முடியவில்லை. என் தூக்கத்தை கெடுத்த இல்லை நித்யா, அதுதான் உன் தூக்கத்தை நான் கெடுத்துட்டேன். என்னை பற்றிய நினைவுகளை உன் நெஞ்சில் அசை போட வைத்தேன். சாரி ஸ்வீட்டி. ஆனந்தினியன் பங்களாவில் இருந்தவரை நித்யவர்ஷினியிடம் மானசீகமாக மன்னிப்பை வேண்டினான். அன்று இரவு மழை பெரிதாக கொட்டி தீர்த்தது. விடியலில் லேசாக மழை விட்டது. மீண்டும் தூறலாக பொழிந்து கொண்டிருந்தது. ஆனந்தினியன் குளித்து உண்டு வெளியே கிளம்ப ஆயத்தமான போனது. ஆனந்தா, மழை தூரிக்கிட்டே இருக்குது, எங்கே போகிற? நைட் முழுக்க தும்மலும் இருமலமாக இருந்ததுன்னு வேற சொன்னியே என்று ராஜேஸ்வரி சொல்லவும், பள்ளி வரை போயிட்டு வரேம்மா என்றாள். அதெல்லாம் வேண்டாம் இனியா, அங்கே எல்லாமே சரியாக தான் நடக்கும், நான் உன்னை வெளியே போக விட மாட்டேன் என்று திட்டமாக ராஜேஸ்வரி சொல்லவும், நீங்கள் கயிறு போட்டு கண்ணனை கட்டி போட்டது போல் கட்டினாலுமே நான் பீத்து கொண்டு போவேன்தான் என்று கூறி ஆனந்தினியன் சிரிக்க, அங்கே உன் உள்ளம் கவர்ந்த கோபிகை யார் இருக்காங்கன்னு போக விரும்புகிற? இருக்காளே, என் உள்ளம் கவர்ந்தவள் இருக்காளே, சிதம்பரம் கைலாசோட பெண் பிரியாதானே, அவ தானே வந்திருக்கிறதா சொன்ன. என்னம்மா நீங்கள்? அவளா என் உள்ளம் கவர்ந்தவள்? கோயம்புத்தூரில் பார்த்த பெண் தானே, உன் மனதை திருடினதான் சொன்ன. அவளே தான். என்ன சொல்கிற ஆனந்தா? அவள் எப்படி இங்கே? என்ன வேலையா வந்திருக்கிறா? அவளை நீ எங்கே பார்த்த என்று ராஜேஸ்வரி ஆர்வமாக கேட்க, அவள் பெயர் நித்யவர்ஷினிமா, அவளும் ஒரு டாக்டர், கோயம்புத்தூர்லேருந்து கடலூருக்கு மருத்துவம் பார்க்க வந்திருக்கிறா. அவன் வந்திருக்கிற டாக்டர்களில் அவளும் ஒருத்தி என்று இனியன் கூறவும், நிஜமா, அதுவும் நம்ம பள்ளி மருத்துவ முகாமில் தான் இடம் பெற்றிருக்கிறாள், நம்ம பள்ளியில் தான் தங்கியிருக்கிறாள்.
அவளை பார்க்கத்தான் போய் கொண்டிருக்கிறேன் என்று புன்னகையுடன் கூற, அப்போ நீ அங்கே இருக்கிற மக்களோட நலன் விசாரிக்க போகல, உன் மனம் கவர்ந்தவள் நலம் காணத்தான் போற, அப்படித்தானே என்று தாய் கேலியாக கூற, அம்மா மனம் கவர்ந்தவள் மக்கள்னு எல்லாரையுமே பார்க்கத்தான் போறேன் என்று அழகாக ஆனந்தினியன் புன்னகைத்தான். ஆனந்த், நான் என் மருமகளை பார்க்க வேண்டுமே, ஆவலா இருக்கேன், நானும் உன்னோட வரட்டுமா? வேண்டாம். நான் எப்படி என் மருமகளை பார்க்கறது? அவளே வந்து உங்களை பார்க்குறாப்போல செய்து விடலாம். எப்படி? ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? உங்களுக்கு மூட்டு வலி வீசிங் இருக்குல்ல? ஆமாம். உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்து வைத்தியம் பார்க்கலாமா? ஆனந்தா, மருமகள் கையால் வைத்தியம் பார்க்கணுமா வேண்டாமா? வேண்டும் வேண்டும் என்று சிறு குழந்தையாக ராஜேஸ்வரி மாறிவிட்டார். மத்தியானம் உங்கள் முன்னாடி நிற்பா, உங்களுக்கு வைத்தியம் பாப்பா. அப்படியே மதியம் நம்மோட லஞ்சும் இங்கே தான் உண்பா. ஆனந்த் ஆசை காட்டி மோசம் செய்திடாத மகனே, ஆனந்தினியனை நம்புங்கம்மா. சரிப்பா சரிப்பா, நித்யவர்ஷினியோட வருகிறேன் சரியா என்றவன் தாயை இழுத்தணைத்து அவர் கன்னத்தில் முத்தமிட்டான். நித்யவர்ஷினி, உன் மனைவியான பின் இப்படியெல்லாம் முத்தம் கொடுப்பியா என்று ராஜேஸ்வரி கண் சிமிட்டி கூற, ஏன் கொடுக்க மாட்டேன், அவள் விடணுமே என்று சிரிக்க ஆனந்தினியனும் தாயின் சிரிப்போடு கலந்து கொண்டான். காலையில் பள்ளிக்கு வந்தவனை கண்டாள் நித்யவர்ஷினி. அவன் நேற்று இரவு பேசியதை நெஞ்சம் நினைவுபடுத்த அவன் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் தலை குனிந்தாள். பிரியா ஓடிப்போய் அவனிடம் தேவையில்லாமல் வழிந்ததையும் அவன் சிரிப்பே இல்லாமல் பிரியாவுக்கு பதில் சொன்னதையும் கடை கண்களால் நோக்கி கொண்டே வரிசையில் வந்தவர்களுக்கு வைத்தியம் பார்த்தாள் நித்யவர்ஷினி. நித்யவர்ஷினியை ஆழ்ந்து நோக்கி கண்களிலும் நெஞ்சத்திலும் நிரப்பிக் கொண்டு கிளம்பினா ஆனந்தினியன். 3 மண்டபங்களுக்கும் சென்று திரும்பி மீண்டும் பள்ளிக்கு வந்தான். மணி 1. உணவுக்காக மருத்துவர்கள் எழுந்தனர். பிரியா, நித்யவர்ஷினி, மலர்விழி மூவரும் நடக்க, ஹலோ ஒரு நிமிஷம், உங்களைத்தான் நித்யவர்ஷினி எனவும் இவர் இந்த மலர் முன்பு என்ன சொல்லப் போகிறாரோ என்று நித்யவர்ஷினி பயந்தாள். நித்யவர்ஷினி, உங்ககிட்ட ஒரு உதவி வேண்டுமே எனவும், என்ன உதவி சார் என்று கேட்டாள். அம்மாவுக்கு உடம்பு முடியவில்லை. என்ன சார் அவங்களுக்கு? மூட்டு வலி வீசிங் பிரச்சனை தான், இப்போ அதிகமாயிடுச்சு. ஃபேமிலி டாக்டர் அமெரிக்காவில் உள்ள தன் மகளை பார்க்க போயிருக்கிறாரு. அம்மா வெளியே டாக்டர்கிட்ட வந்து பழக்கமே இல்லை, அதான் நீங்கள் வந்து மருத்துவம் பார்த்தா உதவியாக இருக்கும் என்று அழைக்கிறேன் என்றான் ஆனந்தினியன். நித்யவர்ஷினி வெறும் மகப்பேறு மருத்துவர், நான் நரம்பியல் நிபுணர், இவங்களை விட என்னால் உங்கள் அம்மாவுக்கு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் தர முடியுமே. ஆனந்தினியன், நான் வருகிறேனே என்று பிரியா முன்வரவும், நோ தேங்க்ஸ் பிரியா, நீங்கள் வேலை இருந்தால் பாருங்க என்று இனியன் கூறவும் பிரியா கோபமானாள். அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். ஹலோ, நீங்கள் மகப்பேறு மருத்துவர்னாலும் எம்பிபிஎஸ்சில் பொது மருத்துவம் பற்றி படிச்சுட்டு தானே வந்தீங்க? ஆமாம். அப்புறம் என்ன தயக்கம்? என் அம்மாவுக்கு வந்து வைத்தியம் பார்க்கலாமே. மலர், நீங்கள் சொன்னால் நித்யவர்ஷினி கேட்கலாம்ல, சொல்லுங்களேன் என்று மலர் வெளியை பார்க்கவும், அவ்வளவு உயர்ந்தவன் அப்படி கூற மலரால் பார்த்து கொண்டிருக்கவும் முடியவில்லை. மலர் தலையசைத்து அனுமதிக்கவும் நித்யவர்ஷினி ஆனந்தினியனோடு கிளம்பினாள். கார் தண்ணீரில் நீந்தித்தான் சென்றது. நித்யவர்ஷினி பயந்துதான் போனாள். என்னங்க பயமாக இருக்கா என்று அவன் கேட்க, ஆமாம் இல்லை என்று பிதற்றினாள். பயப்படாதீங்க, உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கூறி அவன் அழகாக சிரிக்கவும் அவன் சிரிக்கும் அழகை கண் எடுக்காமல் நித்யவர்ஷினி நோக்கினாள். தன் செயல் உணர்ந்து பின் வெட்கினாள். பங்களாவின் பிரம்மாண்டம் கண்டு மிரண்டாள் நித்யவர்ஷினி. இவ்வளவு பெரும் மழையிலும் அவன் குடியிருந்த பகுதிக்குள் நீர் தேங்கி நிற்காமல் இருந்தது. ஹாலில் அமர்ந்திருந்தார் முரளிதரன். டாடி, இவங்க மிஸ் நித்யவர்ஷினி, கோயம்புத்தூர் டாக்டராக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்றவன் நித்யவர்ஷினியிடம் திரும்பி, இவர் என்னுடைய டேடி முரளிதரன் என்று அறிமுகப்படுத்தினான். நித்யவர்ஷினி சட்டென்று அவர் காலை தொட்டு வணங்கவும், நல்லாயிருமா நல்லாயிரு என்று ஆசி கூறினார். அம்மா எங்கப்பா? சமைத்து முடித்து அசதியாக இருக்குன்னு அறையில் படுத்திருக்கிறா, நாங்கள் போய் பார்க்குறோம் என்றவன் ராஜேஸ்வரியின் அறைக்கு நித்யவர்ஷினியை அழைத்து போனான். அம்மா என்று அழைக்கவும் ஆனந்தா என்று ஆர்வமாக போர்வையை உதறி எழுந்தார். வாம்மா வா என்று நித்யவர்ஷினியை அணைத்து கொண்டார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி என்று நித்யவர்ஷினி காலை தொடவும் ராஜேஸ்வரி நெஞ்சம் நெகிழ்ந்தார். இப்படி ஒரு அழகு பெண்ணை, அதுவும் பண்பாடு பாரம்பரியமும் கொண்ட பெண்ணை காண்பது அரிது. நித்யவர்ஷினி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. அம்மா, உங்கள் ப்ராப்ளத்தை இவங்கக்கிட்ட சொல்லுங்கள், தீர்த்து வைப்பாங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியுமா? ஓம் பிரச்சனை முதல் கொண்டு என்று ராஜேஸ்வரி அவன் கல்யாணத்தை குறிப்பால் உணர்த்தி பேசவும் ஆனந்தினியன் முழித்தான்.
வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வேண்டாம், உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க என்றான். கை கால் மூட்டு ரொம்ப வலிக்குதுமா, நடக்க முடியல, கொஞ்ச நேரம் நின்னா வலியில் உயிரே போகுது, அப்புறம் வீசிங் பிரச்சனை வேற இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது ராஜேஸ்வரி கூறு. நித்யவர்ஷினி அவர் கை கால் மூட்டுகளை ஆராய்ந்தாள், இதய துடிப்பை ஆராய்ந்தாள், மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாள். சார், இந்த மருந்தை தினமும் ஊசி மூலமாக ஒரு வாரத்துக்கு இவங்க உடம்புல செலுத்தினாலே மூட்டு வலி தன்னால் குறைஞ்சிடும். ஏதாவது நர்ஸ் ஏற்பாடு பண்ணி போட்டுக்கோங்க ஆண்டி. அதையும் நீங்கள் இருக்கும் வரை தினமும் வந்து போட்டுட்டு போனீங்கன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்க இல்லையாம்மா என்று ஆனந்தினியின் தாயை பார்த்து கேட்க, ஆமாம் ஆமாம் நித்யாம்மா என்று ராஜேஸ்வரி பாசமாக சொல்லவும், ஓகே ஆண்டி என்று ஒத்துக்கொண்டாள் நித்யவர்ஷினி. வாம்மா சாப்பிடலாம். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு வந்தவங்கள வெறும் வயிற்றோட அனுப்புகிற குடும்பம் இல்லைம்மா எங்கள் குடும்பம் என்று கூறி அளவும், நீங்கள் எழுந்து கஷ்டப்பட வேண்டாம், சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டே போகிறேன், என் கையால் உனக்கு பரிமாறணுமா என்று ராஜேஸ்வரி எழ நித்யவர்ஷினி அருகில் வந்து கைப்பற்றி கொண்டாள். நீங்கள் ரொம்ப அழகாகவும் பண்பாகவும் இருக்கிற நித்யவர்ஷினி, பல பலன்னு விளக்கின பித்தளை குத்துவலுக்கு போல் பிரகாசமாக இருக்கிற, நீங்கள் ரொம்ப புகழ்றீங்க ஆண்டி. அப்படியே அச்சு அசல் மதுரையில் குடிக்கொண்டுள்ள அம்மன் மீனாட்சி போலவே இருக்கிற நித்யா, உன்னை போல அழகும் அடக்கமும் அமைதியும் கொண்ட ஒரு பெண் என் வீட்டுக்கு மருமகளாக வரணுமா? நீ இந்த பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சதுமே இந்த பங்களாவுக்கே தனி கலை வந்தது போல இருக்கு. ராஜேஸ்வரி சொல்ல சொல்ல நித்யவர்ஷினி தர்ம சங்கடத்துடன் நடந்தாள். சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தாள். உன்னையே என் மருமகளாக்க இவன் கொண்டு வந்து நிறுத்தினாலுமே எனக்கு ஆனந்தம்தான் நித்யாம்மா. ராஜேஸ்வரி சொல்லவும் நித்யவர்ஷினி பேரதிர்ச்சிக்குள்ளானாள். இதய துடிப்பு எகிரியது. பின் கொஞ்ச நேரத்தில் இயல்பானாள். அவர்கள் பங்களாவிலிருந்து கிளம்பினர். அவன் பெற்றோர்கள் முன்பு இயல்பாக சிரித்து சிரித்து பேசி எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்த நித்யவர்ஷினி அவனோடு காரில் பயணிக்கும்போது மிக இறுக்கமாக இருந்தாள். நிலைத்த பார்வையுடன் தன்னுடன் பயணித்தவளை காண ஆனந்தினியனுக்கு என்னவோ போல இருந்தது. ஏங்க, அம்மா சொன்னதுக்காக வருந்துறீங்களா? நித்யவர்ஷினி பதில் பேசலை. அம்மா அப்படி பேச காரணம் இருக்கு. என்ன காரணம்? சட்டென்று கேட்டாள். நான் தாங்க காரணம். என்ன சொல்கிறீங்க? அதிருடன் கேட்க, என் மனசுக்குள்ள அழகும் அறிவும் அடக்கமும் பண்பாடும் ஒழுக்கமும் நாகரிகமும் உள்ள ஒரு பெண்ணின் உருவத்தை பார்த்து பார்த்து செதுக்கியும் தூரிகை கொண்டு ஓவியமாக வரைந்தும் வைத்து கொண்டு அதுபோல ஒரு பெண்ணை கண்டால்தான் திருமணம் என்று இருந்தேன். சொந்தம் சுற்றம் தொழில்முறை நட்புகளிலிருந்து என்னை மணந்து கொள்ள பெண்களை அம்மா தேடினார்கள். அவர்களில் ஒருத்தியை கட்டிக்கொள்வேன் என்று என் பெற்றோர்கள் ஆசைப்பட்டனர், முயற்சித்தார்கள். முடியாது என்று கூறிவிட்டேன். உன்னை கோயம்புத்தூர் கண்காட்சியில் பார்த்தபோது என்னுள்ளே இருந்த தேவதை இதயத்தை உடைத்து கொண்டு வெளியே வந்து உலவியது போல இருக்கவும் நீதான் என் தேவதை என்பதை உணர்ந்தேன். உணர்ந்து நிமிர்ந்தபோது நீ மாயமாகி போனாய். காந்திபுரத்தில் மெகாமால் கட்டுவதற்காக இடம் பார்க்க வந்த எனக்கு இடத்தின் பத்திரப்பதிவு முடிந்தது. வேலை முடிந்தும் கடலூர் செல்ல பிடிக்கவில்லை. கடலூரில் எனக்காக நிறைய வேலைகள் காத்திருந்தாலுமே அதையெல்லாம் ஒதுக்கி உன்னை தேடி கோயம்புத்தூருக்கு ரோடாக கல்லூரியாக அலைந்தேன். அங்கே நீ கண்ணில் படாமல் போக மனம் சோர்ந்து திரும்பினேன். நான் சோகமாக நடமாட அம்மா தோண்டி துருவி என்னை கேட்க உன்னை கண்டதை கூறினேன். பின் நேற்று நான் பள்ளி வந்ததையும் சொன்னேன். உன்னை பார்க்க விரும்பினார்கள். அதுதான் அவங்களுக்கு சிகிச்சை தர அழைத்து வந்தேன். வந்த இடத்தில் அம்மா தன் மனதை கட்டுப்படுத்தாது உன்னிடம் கூறி கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று நீளமாக பேசிய இனியன் முடிக்கவும், அம்மாவுடைய மூட்டு வலி நிஜம்தானே? அது நிஜம் நித்யவர்ஷினி என்றான். ஆனந்தினியன் பேசியதை ஜீரணிக்க முடியாமல் படபடப்புடன் அமர்ந்திருந்தாள் நித்யவர்ஷினி. நித்யா, நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறேன். உன்னை கண்ட நாள் முதல் விரும்புகிறேன். நித்யா, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. எனக்கு திருமணம் என்று ஒன்று இருந்தால் அது உன்னோடு மட்டும்தான். நான் உன்னை நேசிக்கிறேன். என் உயிரினும் மேலாக உன்னை சுவாசிக்கிறேன். நீ சொல்ல போகிற சொல்லில்தான் என் இதயத்தின் உயிர்ப்பு உள்ளது. நித்யவர்ஷினி, உன் மனதை தெரிந்து சொல் என்று உருக்கத்துடன் சொன்னா. காரை ஓரமாக நிறுத்தினான். நித்யா, நீ என் உயிர், நீ என் சுவாசம். ஐ லவ் யூமா என்று இரு கைகளாலும் அவள் முகம் பற்றி கண்ணோடு கண் நோக்கவும் அதன் பிறகு அவனாலும் கட்டுப்படுத்த இயலாது நித்யவர்ஷினை இழுத்து இறுக்கி கொண்டா. ஆனந்தினியனின் அணைப்புக்குள் இருந்த நித்யவர்ஷினி அதிர்ந்தாள், தவித்தாள், தத்தளித்தாள். இதயத்தின் சுவாசம் கூடியது. உடல் படபடுத்தது. நோய் என்று கூறினாள். அவனிடமிருந்து போராடி விடுபட்டாள். நீங்கள் நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. ஏன் என்னை பிடிக்கலையா சட்டென்று கேட்க, இல்லை என்று உடனே அவள் உதடுகளிலிருந்து பதில் வந்தது. என்னை மறுக்க என்ன காரணம்? எனக்கு ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு.
என்னது, யாரோடு என்று ஆனந்தினியன் அதிர்ந்தா. என் தாய்மாமன் சந்திரசேகரனோடு. நீ பொய் சொல்கிறதானே? என்னை தட்டி கழிக்க நீ உருவாக்கின காரணம் தானே இது என்று வேகமாக கேட்க, இல்லை இல்லை, நிஜம். அவளின் சொற்கள் அவனுடைய தலையில் தணலை வாரி இறைத்தது போல இருந்தது. ஆனந்தினியன் துடித்தான். என் அப்பா சிறு வயதிலேயே எங்களை விட்டுவிட்டு இறந்து போனார். தாத்தா பாட்டி வீட்டிற்கு போனோம். அம்மா அண்ணா நான் மூவருமே அங்கு தான் வளர்ந்தோம். மாமா பிஇ கல்லூரியில் 4வது வருடம் படித்து கொண்டிருந்த சமயம் தாத்தாவும் பாட்டியும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து விட்டார்கள். அதன் பிறகு எங்களை காப்பாற்றி கரை சேர்த்து இன்று வரையும் பாதுகாத்து வருவது என் மாமா சந்திரசேகர் தான். மாமாவுக்கு கல்யாண வயது வந்தோம். அம்மா பெண் பார்த்தால் அவர் எந்த பெண்ணையும் கட்டிக்க மறுத்துட்டாரு. வரும் பெண் எங்களை முதலில் விரட்டிவிடத்தான் நினைப்பாள் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. நாட்டு நடப்புகளும் அப்படி உள்ளதால் அவர் திருமணம் செய்து கொள்வதையே தவிர்த்தார். நான் சிறு வயது முதல் கொண்டே மருத்துவம்தான் படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் படித்து வந்தேன். கடுமையாக 12ஆம் வகுப்பில் படித்து முடித்து அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் இல்லாமல் போனது. அம்மா இன்ஜினியரிங் சேர சொன்னார்கள். நான் மருத்துவம் தவிர வேற எந்த படிப்பிலும் சேர மாட்டேன் என்று அடம் பிடிக்க, அதை கண்ட மாமா கிராமத்திலிருந்து தன்னுடைய பூர்வீக சொத்தான விளை நிலங்களை விற்று கொண்டு வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் லட்சமாக டொனேஷன் கட்டி படிக்க வைத்தார். படித்து முடித்து வந்த பின்னாடி காந்திபுரத்தில் தாத்தா சம்பாதித்த நிலம் இருந்தது. அதில் மருத்துவமனை கட்டி தருகிறேன் என்றார். நான் தான் அங்கே வேண்டாம், இயற்கை காற்றோட்டமுள்ள புறநகர் பகுதியில் மருத்துவமனை கட்டி கொடுங்கள் என்றேன். மீதமிருந்த 4 ஏக்கர் விவசாய நிலத்தையும் எனக்காகவே விற்றார். கோயம்புத்தூரை விட்டு சற்று தள்ளி ஊட்டி செல்லும் மெயின் ரோட்டில் 1/2 ஏக்கர் நிலத்தை வாங்கி மிக பிரம்மாண்டமாக எனக்காக மருத்துவமனை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறார். ஆனந்தினியன் பிரமிப்புடன் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். கட்டுமானத்திற்கு பணம் போதாமல் போக இருந்த கடைசி பூர்வீக சொத்தான காந்திபுர இடத்தையுமே விற்றாரு. அவரோட சம்பாத்தியம் இன்னைக்கு வரும் எங்களுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறாரு. அவரோட பூர்வீக சொத்துக்களை எனக்காகவும் அண்ணனுக்காகவும் விற்று செலவழிக்கிறாரு. அண்ணா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாமாவோட தான் தொழில் செய்கிறாரு. வயது 35 கடந்து விட்டது. அம்மா பெண் பார்க்க மாமா இன்னமும் மறுத்து வந்தார். அதற்கு காரணம் நாங்கன்னு அம்மா கூறினார். நீங்களா கேட்க, வெளியிலிருந்து மாமாவை கட்டிக்கொண்டு வருகிற பெண் ஏதாவது சந்தர்ப்பத்தில் மாமாவை அக்கா மகனுக்காகவும் மகளுக்காகவும் சொத்தையெல்லாம் விற்று செலவழித்தவர் என்று குத்தி காட்டி காயப்படுத்தாமல் இருக்க மாட்டாள் என்று உணர்ந்துதான் திருமணத்தையும் மறுத்து வருகிறார். உனக்காக எல்லாவற்றையும் இழந்து பார்த்து செய்கிறவனுக்கு நீயே வாழ்க்கை கொடுன்னு சொல்லி மாமாவுக்கும் எனக்கும் திருமணமும் நிச்சயம் பண்ணிட்டாங்க என்றாள் நித்யவர்ஷினி. அப்போது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் சேகர் என்பவரிடமிருந்து வாங்கிய இடம் உங்களுடையது தானா என்று ஆனந்தினியன் கேட்க, அதை வாங்கியது நீங்களா? ஆமாம். மாமாவுக்கு வீட்டில் சந்திரசேகர்னு பேர், சந்திரன்னு கூப்பிடுவோம், பள்ளி ரெக்கார்டில் சேகர்னு பேர் என்று விளக்கினாள். சார், என் அக்கா பெண்ணை அவள் ஆசைப்பட்டபடி சொத்தை எல்லாமே விற்று படிக்க வைத்தேன். மீதி சொத்தை விற்று மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறேன். பணம் போதவில்லை. இருந்த இந்த ஒரு பூர்வீக சொத்தை விற்றால் மருத்துவமனை நிறைவு அடைந்துவிடும். அதனால் தான் விற்கிறேன். அடுத்ததாக அவளுக்கும் எனக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது. கல்யாண செலவுக்கும் பணம் வேண்டும் இல்லையா? அதுதான் இந்த இடத்த விற்கிறேன். பூர்வீக சொத்தை விற்பது வலிதான், வேதனை தான். ஆனால் என் அக்கா பெண்ணுக்காக பார்த்து ஷாஜகான் உருவாக்கிய தாஜ்மஹால் போல மிக பிரம்மாண்டமாக மருத்துவமனையை கட்டி கொண்டிருக்கிறேன். அதனால் இன்பத்துடன் கூடிய வலிதான் என் நெஞ்சில் ஏற்படுகிறது என்று சேகர் பேசியது ஆனந்தினியனுக்கு நினைவு வந்தது. உன் மாமன் ரொம்ப கிரேட் தான். அதுக்காக அவரை கட்டிக்கொண்டு ஒரு துன்பமான வாழ்க்கையை பிடிக்காமல் ஒரு துன்பமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமா? அவருக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு அவரை பிடிக்கலையே. திருமணமானா எல்லாம் சரியா போயிடும் என்று அம்மா சொன்னாங்க. நித்யவர்ஷினி அப்படி கூறவும் ஆனந்தினியன் அதன் பிறகு ஒரு பேச்சு கூட பேசவில்லை, மௌனமானான். மலர் விழி ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். சந்திரனிடமிருந்து ஃபோன் வந்தது. மலர் பெரும் ஆனந்தத்துடன் ஃபோனை ஆன் செய்தாள். ஹலோ மாமா. மலர், நித்யவர்ஷினிக்கு ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள்னே வருது. உனக்கு போட்டால் ரிங் ஆகுது. நித்யா எங்கே இருக்கிறா? 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் அவள் ஃபோன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்குன்னு சொல்லுது? மாமா, அவள் வெளியே போயிருக்கிறா என்று மலர் பயந்தவாறு சொல்ல, மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கும்போது உன்னை விட்டுட்டு தனியாக வெளியே எங்கே போனால் அவன் என்று சந்திரன் பதற, மாமா, நாங்கள் தங்கி இருக்கிற பள்ளி ஓனரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப நல்லவர் மாமா. அவருக்கு உதவ தான் நம்ம நித்யா போயிருக்கிறா. சரி 2 பேரும் நல்லா இருக்கீங்க இல்லையா? நல்லா இருக்கோம் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று அக்கறையுடன் மலர் கேட்டாள். நல்லா இருக்கேன் என்று நெகிழ்ச்சியுடன் சந்திரன் சொன்னான். அவள் வந்தால் ஃபோன் செய்ய சொல். சரி மாமா, அவளை பொறுப்பாக பார்த்துக்கோ. சரி மாமா என்றாள். ஃபோன் துண்டிக்கப்பட்டது.
மலர் வீடும் நித்யவர்ஷினி வீடும் அடுத்தடுத்த வீடுகள். மலர் பெரும்பாலும் நித்யவர்ஷினி வீட்டில்தான் இருப்பாள். சந்திரசேகரிடம் காலை மாலை இருவேளையும் பாடங்கள் படிப்பாள். மலரும் சந்திரசேகரை மாமா என்றே கூறி பழகினாள். நித்யவர்ஷினியை விட மலர்விழியைத்தான் கிண்டலும் கேலியும் செய்து சிரிப்பான் சந்திரசேகர். நித்யவர்ஷினி சந்திரனிடம் அளவோடு தான் பழகினாள். ஆனால் மலர் சந்திரசேகரிடம் ஆசையோடு பேசுவதும் விளையாடுவதுமாக இருப்பாள். மலர்விழி வளர வளர சந்திரசேகரின் மேல் அவளுக்கு பெரும் காதலே ஏற்பட்டுவிட்டது. அந்த காதலால் வீட்டில் பார்த்த ஒவ்வொரு மாப்பிள்ளையையும் அது சரியில்லை இது சரியில்லை என்று வேண்டுமென்றே குறை கூறி தவிர்த்து வந்தாள். நித்யவர்ஷினிக்கு மனம் செய்து வைத்துவிட்டு தான் மனம் செய்து கொள்வேன் என்று அவனுக்காகவே காத்திருந்தாள் மலர்விழி. கடைசியில் நித்யவர்ஷினியோடு அவனுக்கு திருமணம் என்றதுமே உடைத்து உருகுலைந்து போனாள் மலர்விழி. தான் நேசித்தவன் தோழியை மணந்து நன்றாக இருக்கட்டும் என்று தான் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். சந்திரன் இன்னொருத்திக்கு சொந்தமாக போகிறவன் என்று புத்திக்கும் மனதிற்கும் தெரிந்தாலுமே அவன் பேசினால் மெழுகாக உருகித்தான் போகிறாள் மலர்விழி. சந்திரசேகர் பேசியதை அசை போட்டவாறே படுத்திருந்தவளின் அருகில் நித்யவர்ஷினி வந்து மெல்ல படுத்தாள். நித்யவர்ஷினியை பார்த்ததும், மாமா ஃபோன் செய்தார் நித்யா, நீ ஆனந்தினியுடன் சென்றதை சொன்னேன், நீ வந்தவுடனே ஃபோன் செய்ய சொன்னார் என்றாள் மலர்விழி. நித்யவர்ஷினி மாமனுக்கு ஃபோன் செய்து தன் நலத்தை கூறிவிட்டு ஃபோனை அணைத்தாள். மலர், நீ நினச்சது சரியா போச்சு. என்ன மொட்டையா கூறுற? நான் என்ன நினச்சேன்? யாரை பற்றி நினச்சேன்? ஆனந்தினியனை பற்றி சொன்ன இல்லையா? என்ன சொன்னேன்? அவர் உன்னை விரும்புறது போல தெரியுது, அதுதான் அப்படி ஆழமாக உன்னை பார்க்குறாருன்னு சொன்னல. ஆமாம், இன்று அவர் வீட்டில் அவருடைய தாய் உன்னை போல ஒரு பெண் இல்லை இல்லை, உன்னையே என் மருமகளாக இவன் கொண்டு வந்து நிறுத்தினா மகிழ்வேன்னு சொல்கிறாங்க. இவரும் தனக்கு மனைவியா எப்படி ஒரு பெண் வரணும்னு நினச்சாரோ அப்படியே நான் இருக்கேனா? என்னை திருமணம் செய்துக்கன்னு கேட்குறாரு. நான் இல்லைன்னா அவருக்கு திருமணம்னு ஒன்று நடக்கவே நடக்காதான் என்று கூறி கண்களை துடைத்து கொண்டாள். நீ என்ன சொல்கிற நித்யா? எனக்கும் மாமாவுக்கும் நடக்க இருக்கும் திருமணத்தை பற்றி சொன்னேன். அதன் பிறகு திருமண பேச்சை எடுக்கலை. மாமா காந்திபுரம் இடத்த விற்றதே இவரிடம்தானா? நிஜம்தானா? நிஜம்தான் மலர். மாமாவோட எனக்கு திருமணம் என்ற செய்தி கேட்டு ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மலர் என்று நித்யவர்ஷினி கவலையுடன் சொல்ல, இந்த ஆனந்தினியன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நித்யவர்ஷினியின் கண்களில் பட்டிருந்தால் என் காதல் தப்பி இருக்குமே. இப்படி காலம் கடந்து ஆனந்தினியன் கதாநாயகனாக வந்து நின்றதால் யாருக்கு எந்த நற்பலனும் இல்லையே என்று மலர்விழியும் யோசித்து பெருமூச்சு விட்டாள். ஆனந்தினியனிடம் மறுக்க முடியாது. தினம் தினம் அவன் வீடு சென்று ராஜேஸ்வரிக்கு ஊசி போட்டுவிட்டு வந்தாள் நித்யவர்ஷினி. ஆனந்தினியன் அதன் பிறகு அனாவசியமாக பேசுவதே இல்லை. மௌனங்களோடு கூடிய அமைதியே இருவரிடமும் நிகழ்ந்தது. ஆனால் ஆனந்தினியன் கண்கள் மட்டும் அடிக்கடி ஆசையோடு அவளை நோக்கும். 2 நாட்கள் அமைதியாக இருந்த நித்யவர்ஷினியின் கண்கள் 3ஆம் நாள் பதிலுக்கு அவனை ஆசையுடன் விழுங்கின. அவளாலேயே அவளின் கண்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் மேல் பார்வையை பதிக்கும் கண்களை கட்டி போட முடியவில்லை. பார்வைகள் ஒன்றோடொன்று கலப்பதை இருவராலுமே கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். ஆனந்தினியன் வருவதையும் நித்யவர்ஷினி அவனுடன் செல்வதையும் பொறாமையுடன் கவனித்து கொண்டிருந்தாள் பிரியா. நித்யவர்ஷினியின் மீது மிகுந்த சினம் கொண்டாள். மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. சில நேரங்களில் தூறலாக மட்டுமே மழை விசிறியது. வீதிகளில் நின்ற வெள்ளம் ஓரளவு வடிந்தது. ஆனால் சகதியும் சேரும் நசசவு மட்டும் போகவே இல்லை. அன்று மருத்துவ கேம்ப் முடிந்து மாலை 6 மணி. நாள் முழுக்க முதுகோடிய மருத்துவம் பார்த்த களைப்பில் அனைவருமே அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்க, மலர்விழிக்கு லேசாக ஜுரமும் சளியும் இருக்க மாத்திரை போட்டு படுத்து விட்டாள். நித்யவர்ஷினி பள்ளியின் கீழ் ஃப்ளோர் வராண்டாவில் கிடந்த பெஞ்சில் அமர்ந்து வீட்டை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் அங்கே இங்கே ஓடி விளையாடின. வீட்டு சிந்தனையை விரட்டி அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பிரியா அவள் அருகில் வந்தாள். ஆனந்தினியனை மயக்கியாச்சு போல என்ற பிரியாவின் குரல் கேட்டு திரும்பினாள். ஆனந்தினியனை மடக்கி மடியில் போட்டு கொண்டாயிடுச்சு, பிறகு திருமணம் தானே என்று வெறுப்புடன் உதட்டை பிதுக்கி பிரியா கேட்க, அது போலான வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரியுங்கிறியா என்று பிரியா கோபமாக கத்திய போது, தினம் அவர் வந்ததும் 32 பல்லையும் காட்டி சிரிக்கிறதும் வலியறதும் ஒட்டி உரசறதும் நான் இல்லை, நீதான் என்று நித்யவர்ஷினி பதிலடி கொடுத்தாள். ஏய், நாக்கு அடக்கி பேசி என்று பிரியா கோபமான போது ஒருவன் அலங்க மலங்க ஓடி வந்தான். டாக்டர் அம்மா, நீங்கள் டாக்டர் அம்மா தானே? ஆமாம். யார் நீ? நான் பக்கத்து கிராமத்துக்காரன். என்ன அவசரம்? ஏன் ஓடி வர்ற? நித்யவர்ஷினி கேட்க, என் மனைவிக்கு பிரசவலி வந்துடுச்சுமா, துடிக்கிறாங்க, வந்து காப்பாத்துங்க டாக்டர் அம்மா என்று அழுதான். நீங்கள் ஆம்புலன்ஸை அழைத்து போய் இங்கே அவங்கள கொண்டு வாங்க என்று நித்யவர்ஷினி கூற, வழியில் பாலம் உடஞ்சிடுச்சு, அவளை இங்கே அழைச்சிட்டு வர முடியாது டாக்டர் அம்மா. அப்புறம் பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு, துடிக்கிறாங்கம்மா, நீங்கள் வந்து காப்பாற்றுங்க டாக்டர் அம்மா என்று கதறினா.
டாக்டர் இன்னும் 15 நாள் கழித்து தான் குழந்தை பிறக்குன்னு சொல்லி நாளும் குறித்து தந்தாங்க. அதுக்குள்ளே இப்படி ஆகணும்னு நினைக்கலம்மா என்று அழுதவன் பிரியாவை பார்த்து, நீங்களாவது வாங்க டாக்டர் அம்மா, குறுக்கு வழியில் ஏரிக்கரை மேலே போனால் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் எங்கள் ஊர் வந்துடும். தாயையும் பிள்ளையும் காப்பாத்துங்க டாக்டர் அம்மா என்று கண்ணீர் விட்டான். நான் நரம்பியல் டாக்டர்ப்பா, இவங்க தான் மகப்பேறு மருத்துவர். என்னை விட இவங்க உன்னோட வருவது தான் நல்லது. இவங்க வர சம்மதிச்சா உன் மனைவியையும் அவள் வயிற்று குழந்தையையும் காப்பாற்றலாம். பிரியா சொல்லி முடித்தவுடனே அந்த கிராமத்துக்காரன் நித்யவர்ஷினியின் கால்களில் சட்டென்று விழுந்தான். கதறி அழுந்தான். நித்யவர்ஷினியை சுற்றி மக்கள் கூடிவிட்டார்கள். டாக்டர் அம்மா, பாவம் இவன் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் காப்பாத்துங்களேன், 2 உயிரை காப்பாத்துங்க, தெய்வமாக போய் காப்பாத்துங்க, உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும், உங்கள் குளம் விளங்கும். ஆளாளுக்கு கூற நித்யவர்ஷி அவன் அழுகையை கண்டு மனம் இறங்கினாள். அறைக்குள் ஓடி மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய பெட்டியை எடுத்தாள். தூங்கி கொண்டிருந்த மலரை தட்டி எழுப்பினாள். பக்கத்தில் ஒரு பிரசவ கேஸ். வந்துடுற மலர் என்று கூறி அவள் வெளியேற, நித்யா போகாதே என்று மலர் கத்தியதை காதிலேயே வாங்கவில்லை. ஏரிக்கரையின் மேல் புகுந்து வேகமாக நடந்தால் 10-15 நிமிடத்தில் நம்மூர் வந்துடும் என்று அவன் கூறி நடக்க நித்யவர்ஷினி அவன் பின்னே நடந்தாள். கொஞ்ச தூரம் நடந்ததும் இருட்டிடுச்சு. மழை தூறியது. குடையை விரித்து பிடித்து கொண்டே நடந்தாள் நித்யவர்ஷினி. ரோட்டை கடந்து ஏரிக்கரை வந்தது. ஏரிக்கரையில் அவன் நடக்க அவன் பின்னே நடந்தாள் நித்யவர்ஷினி. சேரும் சகதியும் அவளை கஷ்டப்படுத்தியது. சேற்றில் மாட்டி செருப்பு பீந்து போனது. கலற்றி தூர எரிந்து விட்டு நடந்தாள். டார்ச் விளக்கை அடித்து கொண்டே வழிகாட்டி நடந்தான். ஏரிக்கரையை தொட்டவாறு நீர் தடதடுத்து கொண்டிருக்க குளிர்காற்று உடலில் மோதி கடுமையாக குளிரியது. கொஞ்சம் வலிக்கு ஏரி பக்கம் விழுந்தால் நீரில் மூழ்கித்தான் விட போகணும். கரிய இருட்டு, ஏரிக்கரை, ஏரிக்குள் தடாகமாக நீர், முரடனாக ஒரு ஆடவன் என்று எல்லாமே சேர்ந்து நித்யவர்ஷினியை பயங்கரமாக பயமுறுத்தியது. அவன் வேகமாக நடந்தா. மெல்ல போப்பா, பயமாக இருக்கு, நீங்கள் முன்ன போங்க என்று கூறி வழிவிட அவள் முன்னே நடந்தாள். டார்ச் வெளிச்சத்தை அவள் முன்னே காட்டவும் நித்யவர்ஷினி தடுமாறி நடந்தா. ஏன்பா, உனக்கு வேற பாதையே கிடைக்கலையா என்று கேட்டு சலித்து கொண்டே நடந்தாள். கொஞ்ச தூரம் சென்றதும் அவன் டார்ச் விளக்கொலியை நிறுத்தினான். பயந்து போனாள் நித்யா. என்னாச்சு, ஏன் டார்ச் எரியல என்று திரும்பி நித்யவர்ஷினி வாய் திறந்த வினாடி அந்த கொடியவன் நித்யவர்ஷினியை பிடித்து ஏரியின் தண்ணீருக்குள் தள்ளிவிட்டு விட்டான். நித்யவர்ஷினி பெரும் அலறலோடு நீரில் மூழ்கினாள். அவன் வந்த வழியே ஓடினான். நீரில் விழுந்த நித்யவர்ஷினியின் அலறல் நாலாபுரமும் காற்றில் கரைந்து ஏரியை காவல் காத்து கொண்டிருந்த ஊர்காத்தான் காதிலும் விழ சத்தம் வந்த திக்கை நோக்கி ராந்தலை தூக்கி கொண்டு ஓடி வந்தான். நீரில் குதித்து நீச்சல் தெரியாமல் அலறிய நித்யவர்ஷினியை காப்பாற்றி கரைக்கு தூக்கி வந்தான். அவள் முகத்தை ராந்தல் வெளிச்சத்தில் ஆராய்ந்தவன் அதிர்ந்தான். அந்த முனியன் பகல் முழுக்க ஆனந்தன் இனியன் வீட்டில்தான் வேலை செய்யும் வேலை. இரவில் ஏரிக்கரை உடையாமல் பாதுகாக்கும் ஊருக்காத்தான் வேலை செய்து வருபவன். தினம் ஆனந்தினியனுடன் பங்களாவுக்கு வந்து ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கும் நித்யவர்ஷினி அவன் அறிவான். அதனால் அவளை தூக்கி கொண்டு பள்ளியை நோக்கி ஓடினான். அப்போதுதான் பள்ளிக்கு நித்யவர்ஷினியை பார்த்துவிட்டு போக ஆனந்தினியனும் உள்ளே நுழைந்தான். முனியன் நித்யவர்ஷினியை தூக்கி கொண்டு உள்ளே ஓடியதை கண்டு அதிர்ந்து போனான். மருத்துவ முகாம் நடைபெறும் அறையில் நித்யவர்ஷினியை கிடத்திய முனியன் அவள் நீரில் மூழ்கிய விஷயத்தையும் காப்பாற்றியதையும் ஆனந்தினியனிடம் சொல்ல கொஞ்ச நேரத்தில் டாக்டர்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள். நித்யவர்ஷினிக்கு முதலுதவி செய்யப்பட்டது. நித்யவர்ஷினி கண் விழித்தாள். குளிராலும் கடும் ஜுரத்தாலும் நடுங்கினாள். அவளை அந்த கோலத்தில் கண்ட ஆனந்தினியன் நெஞ்சம் பதறிப்போனான். ஒரு அரை மணி நேரத்தில் நித்யவர்ஷினியை ஏரியில் தள்ளி அந்த கொடியவனை பலார் பலார் என்று அறைந்து இன்னொரு ஊர்காத்தான் ஆனந்தினியன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான். சின்னையா, டாக்டர் அம்மாவை தன் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஏரியில் பிடிச்சு தள்ளியது இவன்தான். ஆனந்தினியன் அவனை புரட்டி எடுத்து விட்டான். ஐயோ விட்டுடுங்கய்யா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். யாருடா இதை செய்ய சொன்னது? தூர நின்ற பிரியாவை கை காட்டினான். அதோ அந்த அம்மா தான். தனக்கு கிடைக்க இருக்கிற வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதா சொல்லி கெஞ்சி எனக்கு பணத்தாசை காட்டினாங்க. நானும் பணத்துக்கு மயங்கி இவங்க சொன்னது போலவே டாக்டர் அம்மா கிட்ட நாடகமாடி தனியாக அழைத்து போய் ஏரியில் தள்ளி கொல்ல பார்த்தேன். நீங்கள் பார்த்து என்ன தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கிறேன் சின்னையா என்று கூறி காலில் விழுந்து அழுதான் அவன். தூர நின்ற பிரியாவோ பயந்து போனாள். ஆனந்தினியன் அருகில் வர சொல்லி கை காட்ட அருகில் வந்தாள். இரவோட இரவா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம சிதம்பரத்துக்கு ஓடு என்று உரிமினா. ஆனந்தினியன், நான் கண் முன்னாடியே நிற்காத, தூரப்போ, சாரிண்ணா, போடி சி என்று ஆனந்தினியன் அருவருக்க அந்த நொடியை சேர்த்து போனாள். இனி இது போல நித்யாவுக்கு தொல்லை ஏதாவது கொடுத்தினா உன்னை உயிரோடைய விட மாட்டேன், வெட்டி பொலி போட்டுடுவேன் என்று கத்தினா. நித்யவர்ஷினி அருகில் சென்றான்.
நித்யா, உனக்கு அதிகப்படியான காய்ச்சல் இருக்குது, பயந்து இருக்கிற, மருந்து மாத்திரையும் கொடுத்துருக்குறாங்க. நீ இங்கே இருக்கிறத விட என் பங்களாவுக்கு வர்றது தான் சிறந்தது. நீ முடியாதுன்னு மறுத்தாலும் நான் விட போகிறதில்ல. மலர், நீங்களும் அவளுக்கு துணையாக என் பங்களாவுக்கு வரணும். இருவராலும் அதை மறுக்க முடியவில்லை. பங்களாவுக்கு வந்தார்கள். ராஜேஸ்வரியும் முரளிதரனும் விஷயத்தை அறிந்து கவலை கொண்டார்கள். ராஜேஸ்வரி வற்புறுத்தி இருவரையும் உண்ண வைத்தார். மலர், நீங்கள் களைச்சி போயிருக்கிறீங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியல, நீங்கள் என் தாயோட படுத்துக்கோங்க. பக்கத்தறை விருந்தினரை அதில் நித்தியவசனை படுத்துக்கட்டும். நான் அவங்களுக்கு ஜுரம் எப்படி இருக்குன்னு அடிக்கடி டெஸ்ட் செய்து பொறுப்பாக பார்த்துக்கிறேன். ஆனந்தினியன் இப்படி சொன்னதும் மலர் தயங்கினாள். என்னை நம்புங்க மலர், ஆபத்துக்கு உதவத்தான் நாங்கள் இருவரையும் அழைத்து வந்ததே, மற்றபடி வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. ஆனந்த் கூற மலர் ராஜேஸ்வரி அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். நித்யவர்ஷினியை விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்று படுக்கையை சரி செய்து படுக்க வைத்தான். நித்யா, உங்கள் வீட்டுக்கு விஷயத்த சொல்ல வேண்டாம், பயந்துடுவாங்க, உனக்கு சரியாயிடும், பயப்படாத என்றவன் ஆதரவாக அவள் கைப்பற்றினான். பின் கழுத்து வரை போர்வையை போர்த்துவிட்டு தூங்குமா என்று அன்பாக கூறவும் நித்யவர்ஷினியின் நெஞ்சம் அவன் அன்பில் கரைந்தது. நீங்கள் போய் உங்கள் அறையில் படுத்துக்கோங்க எனவும், இல்லை நித்யா, நான் அப்படி படுத்துக்கொள்கிறேன் என்று கூறி சோஃபாவில் போய் படுத்துக்கொண்டா. நித்யவர்ஷினி கொஞ்ச நேரத்தில் உறங்கி போனாள். ஒரு அரை மணி நேரம் கழித்து உறக்கத்திலேயே, ஐயோ ஆனந்தினியன், என்னை காப்பாத்துங்களேன், எனக்கு நீச்சல் தெரியாது. ஆனந்தா, உங்களால் மட்டும்தான் என்னை காக்க முடியும், ப்ளீஸ் ஓடி வாங்களேன் என்று கதறவும், ஆனந்தினியன் ஓடிப்போய், நித்யாமா என்ன பண்ணுது என்று அவள் கையை பற்றினான். ஆனந்த், என்னை விட்டு போகாதீங்க என்று உலரவும், இல்லை இல்லை போக மாட்டேன் என்று அவள் பக்கத்திலேயே அமர்ந்து அன்பு மேலிட அவள் முடியை கோதிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஜுரம் அதிகமாகி போனது. மலரை எழுப்பி விஷயத்தை கூறவும் அவள் வந்து ஊசி போட்டு மருந்து கொடுத்தாள். நித்யவர்ஷினி கண் மூடி உறங்கவும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் மலர் என்றா ஆனந்தினியன். உங்களை போல நல்லவங்களே இந்த உலகத்தில் பார்க்குறதே அபூர்வம். எங்கள் மேலே கொண்ட அன்பு, அக்கறை, அப்புறம் அந்த பிரியாவை கொஞ்சம் கண்டித்து அதே வினாடி மன்னித்து அனுப்பியது உங்கள் நல்ல உள்ளத்தை காட்டுது. ரியலி நீங்கள் கிரேட் என்று புகழ்ந்தாள் மலர்விழி. உங்களை உயிருள்ளவரை மறக்கவே முடியாது. ஆனந்தினியன் என்ற நித்யவர்ஷினி கண்களில் கண்ணீர் ஊற்றாக பெருகியது. 4ஆம் நாள் ஊருக்கு கிளம்பினர் நித்யவர்ஷினியும் மலரும். கோயம்புத்தூர். திருமணம் நெருங்க நெருங்க நித்யவர்ஷினியால் நிம்மதியாகவே இருக்க முடியல. தனிமையில் இருக்கும்போது அழுது கொண்டே இருந்தாள். எந்த நேரமும் ஆனந்தினியன் நினைவாகவே இருந்தது. கண்ணை மூடினால் கண்களுக்குள்ளும் நெஞ்சத்துக்குள்ளும் அவன் உருவமே வந்து நின்றது. அசந்து உறங்கினால் கனவில் கண் சிமிட்டி வந்து நின்றான். உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை. 4 கிலோ உடல் எடை இழைத்து போனாள். திருமணத்துக்கு இன்னும் 2 நாட்களே இருக்க அன்றைய காலை பொழுதில் பின்புற தோட்டத்திற்கு சென்று ரோஜா செடிகளுக்கு மத்தியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து முழங்காலில் முகத்தை புதைத்து ஆனந்தினியனை நினைத்து உருகி உருகி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். காலடி ஓசை கேட்டு சட்டென்று கண்களை துடைத்து நிமிர்ந்து பார்க்க மலர்விழி தான் அருகில் வந்து அமர்ந்தாள். நித்யா, என்ன அழுதியா? முகம் மிங்கி கண்கள் சிவந்து, என்ன கோலம் இது? ஏன் நித்யா அழுத? என்கிட்ட மறைக்காத. மறைக்க துக்கம்தான் மேலே அதிகரிக்கும், என்கிட்ட பகிர்ந்துக்கோ என்று மலர் பக்குவமாக பேச நித்யவர்ஷினி சட்டென்று மலரின் மடியில் கவிழ்ந்தாள். சத்தமின்றி தேம்பினாள். கொஞ்ச நேரம் முதுகு குலுங்க அழுதவள் தன்னை தேற்றி நிமிர்ந்தாள். அவர் நினைவாகவே இருக்கு மலர் எனும்போது மீண்டும் கரையை உடைத்து கொண்டு கண்ணீர் வழிந்தது. மலர் துடைத்து விட்டாள். யார் நினைவாயிருக்கு? ஆனந்தினியன் நினைவாகவே இருக்கு மலர். அவரை மறக்க முடியல. மாமாவோடு எனக்கு திருமணம்னு எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் மனம் என்னை மீறி அவரை விரும்ப ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே அது தெரியல. எனக்கு அங்கே கடலூரில் இருந்தபோது தெரியல. அவரை பிரிந்து கோயம்புத்தூர் வந்த பிறகுதான் தெரிஞ்சது. தினமும் தனிமையில் அலறேன் மலர். நிம்மதியாக இல்லை மலர். நான் என்ன செய்வேன்? இந்த துன்பத்தை எப்படி கடப்பேன்? எனக்கே இப்படி ஒரு பெரிய சோதனை என்றாள். கதறினாள். இத்தனை நாளும் சும்மா இருந்துட்டு இப்போ பிழிய அழுறதுல என்ன பயன் நித்யா? கொஞ்ச நாள் முன்னமே மாமா கிட்ட சொல்லி இருந்தா அவர் ஏதாவது செஞ்சிருப்பார் இல்லையா? இப்போ உன் மனசில் உள்ளதை சொல்றியே. இந்த திருமணம் நின்னா மாமாவுக்கு அவமானம் இல்லையா, அசிங்கம் இல்லையா என்று மலர் வருத்தத்துடன் சொல்ல, இந்த திருமணம் நடந்தா என் வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படாது மலர், மாமாவின் வாழ்க்கையே நரகமாயிடும்.
ஆனந்தினியனை மனதில் சுமந்து கொண்டு மாமாவோட ஒரு போலியான வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது மலர் என்று கதறினாள். மலர் எதுவும் பேசவில்லை. நித்யவர்ஷினியின் முதுகை ஆறுதலாக வருடி கொடுத்தாள். மலர்விழியும் நமக்கு உதவ மாட்டாள் என்று உணர்ந்த நித்யவர்ஷினி மேலும் குலுங்கி குலுங்கி அழுதாள். ஏய் மலர், தோட்டத்தில் உட்காந்து என்னடி செஞ்சிட்ருக்கிறீங்க என்று தனலட்சுமி தோட்டத்து பக்கம் பார்த்து அதட்ட, ஏய் நித்யா, அம்மா நீ அலறதை பார்த்துட போகிறாங்க, கண்ணை துடைத்து கொண்டு வா, நான் முன்ன போய் சமாளிக்கிறேன் என்று மலர் தனலட்சுமி முன்பு போய் நின்றாள். சொல்லுங்கம்மா. நித்யாவுக்கு மருதாணி வை மலர், நாளைக்கு நேரம் கிடைக்காது, சொந்தம் சுற்றம்னு எல்லாருமே வந்துடுவாங்க. மாலை பெண் அழைப்பு விருந்துன்னு நிற்க நேரம் இல்லாமல் கழியும். அதனால் அவளுக்கு இன்றைக்கே கை கால்களில் மருதாணி வச்சிடு. சரிம்மா என்று மலர்விழி மீண்டும் நித்யவர்ஷினியிடம் சொன்னாள். இது ஒன்று தான் எனக்கு குறைச்சலா என்று சலித்து கொண்டாள் நித்யா. உன் மாமனை உனக்கு பிடிக்கலன்னு அப்போதே நீ உடச்சி மறுத்து சொல்லியிருக்கலாமில்ல. மறுத்திருந்தா என் காதலாவது பிழைச்சிருக்குமில்ல. நீயும் வாழாமல் அடுத்தவளையும் வாழ விடாமல் செஞ்சிட்டியே என்று மலர் தன் மனதில் புதைந்திருந்த ரகசியத்தை சொல்ல, மலர் நீ என்ன சொல்கிற என்று நித்யவர்ஷினி பெரிதாக அதிர்ந்தாள். உன் மாமனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. என் பருவ வயதில் எப்போது எனக்கு அவர் மீது நேசம் வந்தது என்று சொல்ல தெரியல. ஆனால் அவர் மேலே பயங்கர ஈடுபாடு, உயிருக்குயிரான காதல் என்னையும் மீறி வந்துடுச்சு. உனக்கு ஒரு திருமணம் முடிந்த பிறகு அவரிடம் என் காதலை சொல்ல நினைச்சேன். ஆனால் அவருக்கும் உனக்கும் இப்படி ஒரு முடிவை வீட்டில் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்கள் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இல்லை. மலர் என்றவளின் கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. இப்போ என்னடி பண்ணுறது? எதுவும் செய்ய முடியாது. விதிப்படி அவர் உன் கழுத்தில் தாலியை கட்டுவார். நீ அவர் மனைவியாக அவரோட வாழ்ந்து தான் ஆகணும். இனி ஆனந்தினியனே சும்மா கனவில் கூட நினைக்காத. நானும் உன் மாமனை மறந்துட முயற்சிக்கிறேன். மலர் விழி வழியோடு கூறினாள். கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின் இருவருமே எழுந்து வீட்டுக்குள் சென்றனர். மலர் விழி நித்யவர்ஷினிக்கு கை கால்களில் மருதாணி வைத்து விட்டாள். ஒரு 2 மணி நேரம் கழித்து நித்யவர்ஷினி மருதாணியை கழுவ மருதாணி நன்கு சிவந்திருந்தது. அடிக்கல்லி, உன் மாமா மேலே எம்புட்டு ஆசையை நீ வச்சிருந்தா மருதாணி இப்படி செவன் செவக்கும் என்று ஒரு பாட்டி கூற அவள் கன்னம் வலித்து நெட்டி முறித்தாள். நித்யவர்ஷினி தன் கையை பார்த்து நொந்தே போனாள். மறுநாள் கிராமத்திலிருந்து சொந்தங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் வந்துவிட மதியம் 3 மணி வாக்கில் மண்டபத்துக்கு சென்றனர். நித்யவர்ஷினிக்கு பியூட்டி பார்லர் பெண்மணி வந்து ஒப்பனையை துவங்கிவிட்டாள். மாலை 6 மணி வாக்கில் ராஜேஸ்வரியும் ஆனந்தினியனும் கடலூரிலிருந்து வந்தார்கள். அவன் வந்து செய்தியை மலர்விழி மூலம் அறிந்த நித்யவர்ஷினி சோகமானாள். அவனை எப்படி எதிர்கொள்வது என்று கவலையானாள். பெரிதாக கலங்கி போனாள். ராஜேஸ்வரி நித்யவர்ஷினியை தேடி மணமகள் அறைக்கே வந்துவிட்டார். ஆண்டி, வாங்க ஆண்டி. நலமா ஆண்டி? உங்கள் மூட்டு வலி எப்படி இருக்குது? வீசிங் பிரச்சனை தீர்ந்து போச்சா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க ராஜேஸ்வரிக்கு கண்கள் கலங்கியது. மலர்விழி நித்யவர்ஷினி பியூட்டி பார்லர் பெண் மட்டுமே இருக்க, நித்யவர்ஷினி, நீ என் மருமகளாக கிடைப்பேன்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இந்த பயலும் நீ அங்கே இருக்கும்போது உனக்கு உன் மாமனோடு நிச்சயமான விஷயத்த சொல்லலை. நீ தினம் எனக்கு ஊசி போட வந்தபோது உன்னை பார்த்து பேராசைப்பட்டுட்டேன். பிறகு நீ அனுப்பிய பத்திரிகையை பார்த்து நான் பெரிதாக உடைந்து போனேன். நித்யாம்மா, கடவுள் எல்லாம் அம்சமும் கொண்ட என் மகனுக்கு பிடித்த பெண்ணான உன்னை அவன் கண்ணில் காட்டியிருக்க வேண்டாமே. இப்படி காட்டிட்டு தட்டி பறித்திருக்கவும் வேண்டாம் என்று கூறி நெடுமூச்சு விட்டார் ராஜேஸ்வரி அம்மாள். வைரச்சிலையாக தங்க பதுமையாக பெண் அழைப்புக்கு கிளம்பிய நித்யவர்ஷினியை கண்ட ஆனந்தினியன் துடித்து போனா. நித்யவர்ஷினி பத்திரிகை அனுப்பிவிட்டாலே என்று ஏன் மனம் இறங்கி வந்தோம் என்று நொந்து போனா. கண்கள் கலங்கியது. இதயம் ஓமையாக அழுதது. நித்யவர்ஷினியின் நிலையோ அதைவிட மோசமாக இருந்தது. கண்ணீரை அடக்க பெரும் கஷ்டப்பட்டாள். பெண் அழைப்பு விமர்சையாக முடிந்து இரவு உணவு வெகு சுவையாக பரிமாறப்பட்டது. மலர் ஒருபுறம் சந்திரசேகரன் மேல் தனக்கு ஏற்பட்ட காதலை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். நித்யவர்ஷினி ஆனந்தினியன் மேல் கொண்டுவிட்ட நேசத்தை எண்ணி எண்ணி ஊருக்குலைந்து வருந்தி கொண்டிருந்தாள். ஆனந்தினியனோ தன் தேவதை, தன் இதயம் கொய்த தேவதை, இனி கிடைக்கவே மாட்டாள் என்று எண்ணி துயரப்பட்டு கொண்டிருந்தா. மூவரும் வேகமாக நகரும் இரவை சபித்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் விடியற் காலை 3 மணிக்கே எழுந்து நித்யவர்ஷினியும் மலரும் குளித்து முடியை உலர்த்தி முடிக்கவும் பியூட்டி பார்லர் பெண்மணி வந்துவிட்டாள். நித்யவர்ஷினியின் அலங்காரம் முடிந்தது. மணமகள் அறையிலிருந்து பியூட்டி பார்லர் பெண்மணி வெளியேறினாள். பட்டுவேட்டி சட்டையில் சந்திரசேகர் அந்த அறைக்குள் நுழைந்தான். தனலட்சுமியை அழைத்து கொண்டு வந்தான். அவனை கண்டவுடன் மலர்விழியின் கண்கள் கலங்கியது. மாப்பிள்ளை கோலத்தில் மாமனை கண்ட நித்யவர்ஷினியின் உள்ளமோ வெடித்து சிதறியது.
என்னப்பா விஷயம்? நிறைய வேலை இருக்கு. எதுக்கு இங்கே என்ன கூட்டிட்டு வந்த? என்று தனலட்சுமி தம்பியை பார்த்து கேட்க, அக்கா என்று தயங்கினான். சொல்லுப்பா சந்திரா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். சட்டென்று சந்திரன் இப்படி கூற, சந்திரா என்று தனலட்சுமி அலறினாள். நித்யவர்ஷினியும் மலர்வினியும் அவன் சொல் கேட்டு அதிர்ந்தார்கள். அக்கா, எனக்கு நித்யவர்ஷினியை கட்டிக்க இஷ்டமே இல்லை. ஏய், என்னடா என்ன சொல்கிற நீ? இப்படி கடைசி நேரத்தில் என் தலையில் கல்லை தூக்கி போடுற. நித்யவர்ஷினியை ஏன் வேண்டாங்கிற? அவளுக்கு என்ன குறை? தனலட்சுமி அளவும், நித்யவர்ஷினிக்கு எந்த குறையும் இல்லை, அப்புறம் ஏன் இந்த கல்யாணம் வேண்டாங்கிற? அவளை இந்த மார்பு மேலேயும் தோல் மேலேயும் தூக்கி வளர்த்தேனே, அது தெரிஞ்ச கதை தானே. அவளை உடன் பிறந்த பாசத்துடன் தானே டாக்டருக்கு படிக்க வச்சேன். சந்திரா, அவளுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சேன். நீ தான் நம்ம சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு, நம்ம பரம்பரை சொத்தை விற்று படிக்க வைத்தேன்னும், அவளுக்கு பிரம்மாண்டமான மருத்துவமனையை கட்டி கொடுக்கறதையும், அதை வேறொருத்தன் சொந்தம் கொண்டாட வரக்கூடாது, நம்ம சொத்தும் வெளியே போகக்கூடாதுன்னு, நம்ம சொந்த உறவும் பிரிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நித்யவர்ஷினியை கட்டிக்க சொல்லி என்னை வற்புறுத்தினேன். நான் மறுத்தேன்தான். நீ மீண்டும் மீண்டும் வற்புறுத்த நானும் புத்தி கெட்டு போய் உன் பேச்சை கேட்டு நிச்சயதார்த்தமும் நடந்து விடிஞ்சா கல்யாணம் நடக்க இருக்குது என்று சந்திரசேகர் தன் பேச்சை நிறுத்தி தனலட்சுமியை ஆழம் பார்த்தான். தனலட்சுமியோ துடி துடித்து போனாள். ஆனால் காலையில் நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு மனசு ஒப்பலக்கா. நான் நித்யாவை கட்டிக்கொண்டா என் வாழ்க்கையோடு நித்யாவின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதுதான் கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறேன் என்று சந்திரன் பொறுமையாக விளக்க, ஏ பைத்தியக்காரா, இந்த கல்யாணம் நின்னா நமக்கெல்லாம் அவமானம்டா என்று அழுது கொண்டிருந்த தனலட்சுமி சீறினாள். நான் அவமானப்படாமல் இருக்க வேண்டுமானால் என் கல்யாணம் நடக்க வேண்டும் இல்லையாக்கா? ஆமாம்டா, மலர்விழியை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். சந்திரன் சட்டென்று அப்படி சொல்ல மலர்விழியும் நித்யவர்ஷினியும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். ஏ சந்திரா, நீ நிஜமாத்தான் சொல்கிறியா என்று சீரலுடன் தனலட்சுமி கேட்க, மலரை நான் விரும்புகிறேன் சந்திரா, மலரும் என்னை விரும்புகிறா. ஏய் மலர், இப்படி அநியாயம் செய்யலாமா? இவன் சொல்கிறது நிஜமா என்று மலர்விழியிடம் சண்டைக்கு போனா தனலட்சுமி. மலர்விழியும் மிரண்டு போய்விட்டாள். அக்கா, நான் அவளை விரும்புறது அவளுக்கே தெரியாதுக்கா. அவள் என்னை விரும்புறது எனக்கு 2 நாட்களுக்கு முன்பு தானே தெரியும் என்று சந்திரன் கூறவும், மாமா மாமா, நானும் மலரும் தோட்டத்தில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டிங்களா என்று நித்யவர்ஷினி சந்திரனிடம் கேட்க, ஆமாம் நித்யா என்றான் சந்திரன். மலர், உனக்கு என்னை கட்டிக்க விருப்பம் தானே? மலரை பார்த்து கண்ணோடு கண் நோக்கி சந்திரன் கேட்க, மலர் ஆனந்த கண்ணீர் வழிய தலையாட்டினாள். மலரோட பெற்றோருக்கு விருப்பமானு கேளுக்கா? சந்திரன் தனலட்சுமியை பார்த்து கேட்க, மலரை அழைத்து போக வந்த மலரின் பெற்றோர்கள் இது நேரம் வரை உள்ளே நடந்த உரையாடல் முழுவதையுமே கதவுக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு உள்ளே நுழைந்தார்கள். தன்னலம் பாராமல் தன்னோட விதவை அக்காவையும் அவங்க பெற்ற பிள்ளைகளையும் படிக்க வைத்து பாதுகாத்து கரையேற்றின இவ்வளவு தங்கமான மாப்பிள்ளைக்கு எங்க மலர்விழியை திருமணம் செய்து கொடுக்க பூரண சம்மதம் என்று மலரின் தகப்பனார் கூற, இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை மலர்விழிக்கு கிடைக்க மலர்விழியும் நாங்களும் போன பிறவியில் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கணும் என்று மலர்விழியின் தாயும் கூறினாள். மணவரை வரை வந்த என் பெண்ணை எவன் கட்டிக்குவான்? என் பொண்ணு நித்யவர்ஷினிக்கு ஒரு வழியை சொல்லு, அப்புறமா நீ மலர் காலத்தில் தாலியை கட்டு என்று தனலட்சுமி குதித்தாள். அம்மா, என்னம்மா இப்படி பேசுகிற என்று நித்யா தாயை அடக்க, நீ சும்மா ரெடி, உனக்கு ஒரு வழி சொன்னாதான் இவன் கல்யாணத்தையே நடக்க விடுவேனா என்று சினத்துடன் கத்தினாள். அக்கா, நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க. எப்படிடா பொறுமையாக இருக்க முடியும்? என் பொண்ணை விட்டுட்டு வேறொருத்தி கழுத்தில் தாலி கட்ட போகிற, அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் எந்த தாயாலடா பொறுமையாக இருக்க முடியும்? ஏய் சந்திரா, நான் புருஷனை இழந்து விதவியா என் பிள்ளைகளோட உன் வீட்டுக்கு வந்தேன். எங்களை இவ்வளவு நாளும் கட்டி காப்பாற்றிட்டு கடைசியாக இப்படி எங்களை அவமானப்படுத்திடியே. ஏன் என் பெண் டாக்டராக இருந்தாலும் மணவரை வந்து கல்யாணம் நின்னா நித்யாவை எவன் சந்தோஷமாக இனி கட்டிக்க வருவான்? நீயே சொல்லு. சீரிய தனலட்சுமி மடிந்து அமர்ந்து பெரிதாக ஆள, அக்கா நான் சொல்கிறத பொறுமையாக கேளு என்று தனலட்சுமியை தூக்கி நிறுத்தினான் சந்திரசேகர். உன் பெண் நித்யவர்ஷினியை கட்டிக்கொள்ள ஒரு ராஜகுமாரன் தவம் இருக்கிறார் அக்கா என்று சந்திரசேகர் கூற, என்னடா சொல்கிற? யார் அது? ஆனந்தினியன். அந்த தம்பியையும் அவங்க அம்மாவையும் நேற்று கடலூர்லேருந்து வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தினியே, அவங்க தான், அவரே தான் ஆனந்தினியன். கடலூரில் பெரிய தொழிலதிபராக திகழ்பவர், நல்ல குணமுள்ளவர், அந்தஸ்திலும் சொத்திலும் பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்படிப்பட்ட ஆனந்தினியன் நம்ம நித்யவர்ஷினியை கட்டிக்க காதலுடன் காத்திருக்கிறார் அக்கா. கடலூரில் போய் அவரை பற்றி கேட்டால் கதை கதையாக இவர் குடும்பத்தோட சேவைகளை புகழுவாங்க. சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இவங்க குடும்பம் 500 வீட்டை கட்டி கொடுத்துருக்குது. இப்போது மழையால் பாதிக்கப்பட்டு வீழ்ந்த மக்களை கணக்கெடுத்து சுமார் 500 வீடுகள் கட்ட அடித்தளமும் போட்டாயிடுச்சு. இப்படிப்பட்ட தங்கமான வள்ளல் ஆனந்தினியன் இவளுக்காக காத்திருக்கிறார் அக்கா. சந்திரசேகரின் பேச்சை நம்ப முடியாமல் தனலட்சுமி சிலையாக நின்றாள்.
ஆனந்தினியனையும் ராஜேஸ்வரி அம்மாளையும் ஆள் அனுப்பி மாடிக்கு வரவழைத்தான் சந்திரசேகர். என்னப்பா விஷயம் என்று ராஜேஸ்வரி கேட்க, வாங்கம்மா, இனி எங்கள் வீட்டு பெண் நித்யவர்ஷினி உங்கள் வீட்டு மருமகள் என்று சந்திரசேகர் கூற, ஆனந்தினியனும் ராஜேஸ்வரியும் நம்பாமல் நிற்கவும் நித்யவர்ஷினியின் கையை பற்றி ஆனந்தினியனிடம் சந்திரசேகர் கொடுக்கவும் நித்யவர்ஷினியின் கையை இறுக பற்றி கொண்டான் ஆனந்தினியன். மகிழ்ச்சி வானில் இறக்கையின்றி பறந்தான். நித்யவர்ஷினி தன் உள்ளம் கவர்ந்த காதலன் ஆனந்த இனியனை கண் எடுக்காமல் நோக்கி கொண்டு அவனை ஒட்டி உரசி நின்றாள். காலையில் எனக்கும் மலருக்கும் தான் திருமணம். இந்த நித்யவர்ஷினி உங்களுடன் கடலூரில் காதலை மறுத்துவிட்டு வந்து இங்கே உங்களை மறக்க முடியாமல் இருந்திருக்கிறாள். 2 நாட்களுக்கு முன்பு தான் மலர்விழியும் நித்யவர்ஷினியும் தோட்டத்தில் பேசி கொண்டிருந்ததை தற்செயலாக அங்கு சென்ற நான் கேட்க நேர்ந்தது. இவர்கள் பேசியதன் மூலம் மலர் என்னை நேசிக்கிறதையும் நித்யவர்ஷினி உங்களை பூஜிக்கிறதையும் தெரிந்து கொண்டேன். அக்காவிடம் அப்போதே விஷயத்தை சொல்லியிருந்தா என்னை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி இந்த திருமணத்தை நடத்தியிருப்பாங்க. அதுதான் நேரம் பார்த்து சொன்னேன் என்றான் சந்திரசேகர். பின் ராஜேஸ்வரியை பார்த்து, அம்மா, நான் மணவரை போய் உட்கார்ந்து பின் நித்யவர்ஷினியை பிடிக்கலை என்று சொல்லி எழுந்து பின் உங்கள் மகனை அமர்த்தி நித்யாவின் கழுத்தில் தாலி கட்ட செய்ய வேண்டும் என்று தான் நினைத்தேன். இந்த நினைப்பு நேற்று இரவு வரை இருந்தது. அப்படி செய்தால் என் குடும்பம் உங்கள் குடும்பம் ரெண்டுமே அவமானப்பட நேரிடும் என்று கடைசி பொழுது எழுந்த எண்ணத்தால் திட்டத்தை மாற்றி அமைத்தேன். இப்போது மண்டபத்தில் பெண் மாறியதை கிசுகிசுப்பார்கள். பின் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு கிளம்பி விடுவார்கள். பின் இங்கே நடந்த நிகழ்வை மறந்தே போவார்கள். சரிதானம்மா என்று சந்திரன் ராஜேஸ்வரியை பார்த்து சொல்ல, தம்பி, நீ என் மூத்த பிள்ளை மாதிரி, என் வயிற்றில் சுமந்து பெறாத பிள்ளை. இன்றிலிருந்து நீ ஆனந்தினியன் உடன் பிறவாத அண்ணன் என்று கூறி ராஜேஸ்வரி அம்மாள் சந்திரசேகரின் கையை பாசத்துடன் பற்றி கொள்ளவும், அம்மா என்று சந்திரன் கூறவும், உனக்கு தாயாக நான் இருப்பேன். நித்யவர்ஷினி இல்லைன்னா என் மகன் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டான். அது தெரிந்து ரொம்ப கலங்கிட்டோம்ப்பா. இனி உன்னால் என் குடும்பம் பரம்பரையும் தலைக்கும் என்று ராஜேஸ்வரி அம்மாள் கண்ணீர் விட்டார். அம்மா, சொல்லுப்பா சந்திரா, ஆனந்தினியனுக்கும் நித்யவர்ஷினிக்கும் திருமணம் செய்ய நல்ல நாள் பார்த்து தேதியை குறிங்கம்மா. சரிப்பா, கடலூரில் வெகு விமர்சையாக ஆனந்தினியன் நித்யவர்ஷினியின் திருமணத்தை நடத்துங்கம்மா. அப்படியே செய்கிறோம் சந்திரா என்றார் ராஜேஸ்வரி. இளஞ்சோடிகள் 4 விட்டுவிட்டு பெரியவர்கள் வெளியேறினர். மலர், என்னை மன்னிப்பாயா என்று மலர்விழியை பார்த்து சந்திரசேகர் கேட்க, மாமா என்று மலர்விழி தழுதழுத்தாள். ஏன் மலர், என் மேலான நேசத்தை நீ சொல்லலை? மாமா, உன் நெஞ்சுக்குள்ளே போட்டு காதலை புதைத்து கொண்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற. சந்திரன் என்று மலர்விழி அளவும், உன்மேல் எனக்கும் நேசம் உண்டு மலர் என்று சந்திரசேகர் கூறவும், மலர்விழி தாங்க முடியாமல் ஓடிப்போய் அவன் நெஞ்சில் தஞ்சமானாள். இருவரும் இந்த உலகையே மறந்து தழுவி கொண்டு நின்றனர். பின் மலர் அழுது முகம் வீங்கி, அசிங்கமானால் நான் உன்னை கட்டிக்கவே மாட்டேன் என்று சந்திரசேகர் கூறவும், மலர்விழி அவன் மார்பில் செல்லமாக குத்தினாள். என் அறையில் வந்து அலங்காரம் செய்து ரெடியாக மலர் என்று கூறி பக்கத்தில் இருந்த அறைக்கு மலர்விழியை அழைத்து போனான் சந்திரசேகர். அந்த அறையில் தனித்து விடப்பட்ட ஆனந்தினியனும் நித்யவர்ஷினியும் ஒருவரையொருவர் பார்வையால் விழுங்கி கொண்டு நின்றனர். பின் ஆனந்தினியன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தினா. நித்யவர்ஷினி நித்யா, நித்யாமா என்று காதலுடன் அழைக்கவும், ஆனந்த் என் ஆனந்தினியன் என்று நேசமுடன் நித்யவர்ஷினி அழைக்கவும் ஆனந்தினியன் உருகி போனா. நித்யவர்ஷினி, உன்னை எனக்கு பொக்கிசமாக, புதையலாக, என் உயிருக்குயிரான காதல் வரமாக இப்படி தருவார்கள் என்று போன நிமிஷம் வரை நான் நினைக்கவே இல்லை. என் உயிர் நேசம் உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட்டது என்று காதலுடன் ஆனந்தினியன் கூறவும், ஆனந்தன் என்று என் கண்ணே, என் கண்மணியே, வரமாக கிடைத்த தேவதையே, ஐ லவ் யூடா என்று கூறியவன் அவளை இழுத்து இருக்கினான். முகமெங்கும் முத்தமிட்டான். நித்யவர்ஷினி அவன் செய்கையால் சொக்கிப்போனாள். ஆனந்தினியன், என் உயிரே, இனி உங்களை பிரியவே கூடாது, உங்களை பிரியாத வரம் வேண்டும் என்று நித்யவர்ஷினியும் தன் செவ்விதழ்களால் அவன் கொடுத்த முத்தங்களுக்கு பதில் முத்தங்களை அவன் முகமெங்கும் வாரி வழங்க ஆனந்தினியன் மயங்கித்தான் போனான். உண்மை நேசம் என்றும் பிரிவை தராது. அது காதலர்களுக்கு என்றென்றும் பிரியாத வரத்தை தரும். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.